பைக்கு, காரு, இப்போ ஃபிளைட், பஸ், ட்ரெயின் எல்லாம் வந்திருக்கு. ஓகேவா? ஆமாண்ணா. இப்போ எண்ட் ஆஃப் தி டே டிராவல் வந்து டிராவல் தான். ஓகேவா? ஆமாண்ணா. இப்போ 20 வருஷம் முன்னாடி கிரிப்டோ கரன்சி இருந்திருக்காது. ஆமாண்ணா. இருந்திருக்காது. ஆமாண்ணா. ஜஸ்ட் கமாடிட்டி ட்ரேடிங் மட்டும் தான் இருந்திருக்கும். ஆமாண்ணா. ட்ரேடிங்கிறது சேம், ஹியூமன் எமோஷன்ங்கிறது சேம். பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீ வந்து ஒரு ஓகேவா? ட்ரேடிங் பொறுத்தவரை இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி டியூ டு ஹியூமன் எமோஷன். சோ ஹியூமன்ஸ் இருக்கிற வரைக்கும் ட்ரேடிங் இருக்கும். மேபி அது ஒரு அப்டேட் ஆக்சுவலி. ஓகேவா? கண்டிப்பா அப்டேட் ஆகும், சில சேஞ்சஸ் நடக்கும். முன்னாடி ஒர்க் ஆனது இப்போ ஒர்க் ஆகாம போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் யாரு வாய்ஸ் சவுண்ட் ஓவரா வருது? மதன் வாங்கிட்டு தான் பேக்ரவுண்ட் சவுண்ட். அப்படியா? சரிங்க, நான் அப்ப மியூட் பண்ணிக்கிறேன். மியூட் பண்ணிக்க. டவுட் நம்ம கேளு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் உனக்கு எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, ஜி ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டீங்களா ஜி? ஆரம்பிச்சாச்சு ஜி, ஓடிட்டு இருக்கு. கோல். இப்போ நான் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னு வச்சுக்கேன். இப்போ வந்து அமெரிக்கன் வந்து சூப்பர் பவரா இருக்கு, யூரோப்பியன் அமெரிக்கன்ஸ். ஸோ உனக்கு என்ன தெரியுதுன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் ஹேப்பனிங் இன் த லண்டன் அண்ட் நியூயார்க் செஷன். நாளைக்கு சப்போஸ் இந்தியா அண்ட் சைனா சூப்பர் பவர் ஆச்சுன்னா உனக்கு தேவையான டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்பென்ஷன் மூவ்ஸ் எல்லாம் வந்து ஏஷியன் டைம் அண்ட் சிபிடிஎல் நடக்கும். புரியுதா? ஸோ அந்த சேஞ்ச் நடக்கும் தவிர கம்ப்ளீட்டா ட்ரேடிங் அழிஞ்சு போகாது. அதன் புரிஞ்சு நான் சொன்னது புரிஞ்சு உனக்கு? புரிஞ்சுண்ணா. இல்லண்ணா இப்போ ஏஐ எல்லாம் வருது இல்ல? எஸ் அண்ணா. அதுதான் கொஞ்சம் அதான் இல்ல ஏஐ வந்தாலும் என்ன நான் சொல்றேன்னா ட்ரேடிங் இஸ் அத சொல்றேன்ல, இட்ஸ் நாட் டன் பை எனிதிங் அபார்ட் ஃப்ரம் ஹியூமன்ஸ். ஓகேவா? இட் இஸ் டன் ஒன்லி பை ஹியூமன்ஸ். அதனால எவர்ற மதன் ஆக்சுவலா ஏஐ வர்றதுனால ட்ரேடிங்லயும் ஒரு எஃபெக்ட் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா ஏஐ மட்டும் கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ண முடியாது. புரியுதா? மேபி புரியுதுண்ணா. ஒன்னால ஏஐயோ என்னால ஏஐயோ அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஏஐ நீ ட்ரெயின் பண்ணனும்னா அதுக்கு லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா வேணும், மல்டிபிள். ஒரே நிமிஷம். ஏஐ 2003ல வந்துருச்சு. ஆமா, இப்ப லிட்டரலி ஏஐ சத்திங் பட்டன் அல்காரிதம். அந்த அல்காரிதம் கோட் பண்ண ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ்ல வந்து ஐசிடி வந்திருக்காரு. இப்ப ஐசிடி என்ன சொல்லுவாருன்னா ஒரு மென்டர்ஷிப் வீடியோல, ஐயோ ஐசிடி நீங்க மட்டும் பப்ளிக்கா இது எல்லாத்தையும் விட்டுட்டீங்களே, அப்ப எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருமே, அப்ப எல்லாரும் நல்லா பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு கேட்பாங்க அவரோட மென்டர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு ஐசிடியோட பதில் என்னன்னா, இதுதான் தம்பி 25 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இன்னும் என்ன நடக்கும்னா ஒரு பர்டிகுலர் கீ லெவல்ல இன்னும் ப்ரிசைஸா மார்க்கெட் ஆக்டிவா இருக்கும், பக்காவா ரெஸ்பெக்ட் பண்ணும் ஒரு கீ லெவல்ல. இன்னும் பிரைஸ் டெலிவரி பக்காவா இருக்கும், நல்லா எஃபிஷியன்டா பிரைஸ் டெலிவரி ஆகும். இந்த ஒரு பீப்புள 2 பீப்புள மிஸ் ஆகுது பாத்தியா, அந்த மாதிரிலாம் இருக்காது. So more number of players coming into the market will make the market more efficient. Price will be more efficiently delivered. புரியுதா? உன்னால பம்ப் அண்ட் டம்ப் அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. when there is more number of players in a market, see அவ்வளோ வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்கும், அவ்வளோ வால்யூம் ஆஃப் மணி உள்ள புரளும். அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் லைக் தட் உன்னால, அதனால தான் ஃபாரெக்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கு. அன்லெஸ் உனக்கு சிபிஐயோ இல்ல ஒரு கேட்டலிட்டிக் நியூஸோ இல்லைன்னா ஸ்மூத்தா தான் இருக்கும். உன்னால ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இங்கேருந்து இதோ போவான்னு. ஜஸ்ட் லைக் தட் உன்னால அடிச்சு ஏத்தி இறக்க முடியாது. மதன் அண்ட் சதீஷ் நான் சொன்னேன்ல, இது ரொம்ப ரொம்ப யோசிக்க வேணாம். ஏன் சொல்றேன்னா இது நீ முன்னாடி வந்து இருக்கு, இப்பயே இருக்கு, இனிமேல இருக்கும். ஓகேவா? ஒன்னால என்ன கண்ட்ரோல் பண்ணுமோ அதை பத்தி மட்டும் யோசிங்க. சரியா? ரொம்ப டீப்பா யோசிச்சு இது பண்ணி தேவையில்ல. நீ இதெல்லாம் யோசிச்சாலும் உன்னோட எஃபெக்ட் will be very 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 less. எஸ், நம்மள ஒரு ஆளே இல்ல ட்ரேடிங் வேர்ல்ட்ல, ஆளே கிடையாது. முனிலாம் உனக்குலாம் நீ தான் மேட்டரே கிடையாது தெரியுமா? உள்ள ட்ரேடிங் குள்ள இருக்க நீயோ நானோ எந்த ரீட்டைலர்ஸோ மேட்டரே கிடையாது. அதுக்கு ஒரு காசு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லுவான் ஜி, அந்த ஷார்க் எக்ஸாம்பிள் சொல்லுங்க ஜி. இல்ல ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு இத முடிச்சிடலாம். இது நம்ம சரி ஓகே முடிச்சிருங்க. அது ஃபைன், அது ஒண்ணும் இல்ல, சைக்காலஜி தான் அது. அது ரொம்ப டீப்பா போயிட்டே இருக்கும். அதான் சிம்பிள், அக்செப்ட் பண்ணிக்க, அவ்வளவுதான். ஏன்னா இருந்துச்சு, இப்ப நாளைக்கு இருக்குமா, நாளைக்கு இவரோட இருப்பேன் கன்ஃபார்ம் பண்ண முடியுமானால முடியாது. அவ்வளவுதான் வாழ்க்கை. சரி, அதனால ரொம்ப டீப்பா போகணும். இப்ப நம்ம இது அப்ஜெக்ட் என்னன்னா வந்து ட்ரேடிங் மாடல் என்ன பண்ண போறோம், ஓகேவா? அப்புறம் அதை பேக் டெஸ்ட் பண்ணி இதை இம்ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? இது ரெண்டு தான் நீங்க டாபிக் அப்ஜெக்டிவ். இந்த ட்ரேடிங் மாடல் இப்ப நான் சொல்ல போறது வந்து ரொம்ப டீப்பா நம்ம பார்க்க போறது இல்ல, ஏன்னா அது போக உனக்கே வந்துடும். இப்ப நான் வந்து உனக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் கொடுக்க போறேன். சரியா? எங்களோட ட்ரேடிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த 3க்குள்ள அடங்கிடும்.
மேஜரா 3 சப் கேட்டகரி தான். இதுக்குள்ள பார்த்தனா வந்து இதுக்குள்ள வந்து ஒரு சின்ன சின்ன கேட்டகரி வரும். ஓகேவா? ஓகே. இது வந்து 0 ஒன்னு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து நீ ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தனா இந்த கீழ உள்ளுக்குள்ள வரும். அது ஒரு என்ன சொல்ற லூப் மாதிரி தான். இது இல்லடா அது இல்ல அது இல்ல இது இல்ல அது மாதிரி தான். சரியா? சோ இப்ப மதன் நீ கவனிச்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஓகேவா? அப்பப்ப தம்ஸ் அப் ரிப்ளை போடு சரியா மதன்? எஸ் அண்ணா. ஓகே. ஃபைன் சூப்பர். சோ இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க என்ன பண்றோம் ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ். அத சொல்லுவாங்கல ஒரு அண்டத்துல தான் பிண்டத்துல இருக்கும். பிண்டத்துல அண்டத்துல அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எல்லாமே. உனக்கு வீக்லி கேண்டில் எப்படி இருக்கும்? இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட் எப்படி நான் ஜூம் அவுட் பண்ணிட்டு இந்த சாரி 1 மினிட். இது ஒரு சைக்காலஜி தான் பட் இதுதான் சும்மா சொல்றேன். இப்போ நான் இந்த இடத்துல இந்த டே டைம் ஃப்ரேம் தூக்கிட்டு இப்படி சார்ட்டை காமிச்சேன்னு வச்சுக்கோங்க இது டே டைம் ஃப்ரேமா 5 மினிட் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஒத்துக்கிறீங்களா? ஆமாண்ணா. ஓகேவா? அந்த அளவுக்கு எல்லாமே வந்து ஃபிராக்டல். மதன் நீ தம்ஸ் அப் போட சொன்னா கை ரேஸ் பண்ற. ஆமா அன்மியூட் பண்ணிக்கோ. இல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் அப்ப வந்துச்சு. கூகுள் அவ்வளவுதான். இதான் தம்ஸ் அப். ஓகேவா? அப்போ கையை தூக்கி சரி ஓகே கூல். சோ அதனால என்ன சொல்ல வரேன் நான் வந்து எல்லாமே ஃபிராக்டல் தான். சோ பட் இப்போ என்னன்னா இந்த ஒரு இது டெய்லி கேண்டில் வச்சுக்கேன். இந்த டெய்லி கேண்டில் இங்க ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ள இதே ஸ்ட்ரக்சர்ல வந்து 5 மினிட் கேண்டில் 1 ஹவர் கேண்டில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஏன்னா ஓவர் நைட்ல பார்த்தா யாரும் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பாடி பில்டர் ஆக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும் அது. அந்த டெவலப்மெண்ட் நீ ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம்னு வச்சுக்கலாம் வி கேன் ஏபிள் டு மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகேவா? அதே மாதிரி இந்த மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு ஃபாஸ்டா மூவ் ஆகிற ட்ரெயின் மாதிரி. ஓகேவா? ஜஸ்ட் லைக் தட் ஒரு ட்ரெயினை வந்து டக்குன்னு அப்படி ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஆமாண்ணா. இப்போ நான் நிஃப்டி சார்ட் பட் நான் என்ன சொல்றேன் இப்படி பார்த்தனா ஒரு சார்ட் மேல கிளம்பிட்டுன்னு வச்சுக்கேன். இத டக்குன்னு இந்த இடத்துல நடுவுல டக்குன்னு யார் ரெண்டு பேரும் உடனே டக்குன்னு ரிவர்ஸ் பண்ண முடியாது. சோ the market or everything science என்ன சொல்லுது? any object which is in motion will tend to be in motion. ஒன்னு மூவ் ஆரம்பிச்சுனா அது அப்படியே மூவ் ஆயிட்டு தான் இருக்கும். லெட்வார் இருக்கு இதுலயே ஆர்டர் பிளாக் கொஞ்சம் நேரத்துல ரிட்ரேஸ்மென்ட் நடக்கும் உனக்கு. பட் அது அதோட டைரக்ஷன் மூவ் ஆயிட்டு தான் இருக்கும் அது. நீங்க பார்த்து தெரியுதா உனக்கு? ஃபர்தரா டிசைன் ஆயிட்டு இருக்கும். பட் இதுல டேக் அவே என்னன்னா உனக்கு வந்து அந்த மொமெண்டம் வந்து நீ எப்படி கேப்சர் பண்ண போற அதான் ஆப்ஜெக்டிவ். அதுக்கு நாங்க ஃப்ரேமுக்கு என்ன வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பயஸ் என்னன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்டார்டிங் வித் மந்த்லி வீக்லி டெய்லி இது மூணு தான் ஹையர் டைம் ஃப்ரேம். ஓகேவா? ஓகேண்ணா. இந்த மூணு எப்ப நம்மளுக்கு ஒரு சேம் டைரக்ஷன்ல இருக்கு டைரக்ஷன் சென்ஸ் வந்து கீ லெவல்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு லிக்விட் கலெக்ஷனா இருக்கட்டும் சம்திங் எங்களுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி ஆர்டர் ஃப்ளோ ஏதோ ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் காமிக்குது அதை நாங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகேவா? சப்போஸ் இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில பார்த்தோம் யூஎஸ்டி சிஹெச்எஃப் பார்த்தோம் கரெக்டா? இது எப்படி இருந்துச்சு நம்ம காலையில பார்க்கும்போது வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு கொச்ச கரெக்டா? ஆமாண்ணா. ஸோ ஓவராலா பார்த்தோன்னா இந்த கடந்த ஒரு மாசமா இந்த ரெக்டாங்கல் போட்டுருங்க பார்த்துக்கோ. இந்த எத்தனை 1 2 3 4 5 6 7 சரி 2 மாசமா மார்க்கெட் எங்கேயும் மூவ் ஆகவே இல்லை. ஓகேவா? ஸோ லிட்டரலி இந்த மாதிரி கண்டிஷன்ல நீ ட்ரேட் எடுக்கிறது வேஸ்ட். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் தெளிவா இல்லாத போது லோ டைம் ஃப்ரேம் மொமெண்டம் கிடைக்காது உனக்கு. இப்போ 4 பார்க்குறேன்னு வச்சுக்கேன் உனக்கு பார்த்தா எல்லாமே ரெஸ்பெக்ட் ஆயிருக்கும் இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கோம்ல. ஓகே இதுல 4 ஹவருக்கு ஒரு டிசெண்டா இருக்கு. பட் சம்டைம்ல வந்து உனக்கு வந்து நினைப்ப மேல புலிஷா போயிட்டு இருக்கா இந்த இடத்துல ட்ரேட் எடுப்போம் நினைப்ப டக்குனு அடிச்சுடுவான் அந்த திருப்பி கீழே வந்து எடுப்பான். ஓகேவா? ஸோ இது மாதிரி விப்ஸா இருக்கிற இடத்த அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம 6-7 பேர் பாக்குறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் பைஸ். இப்போ நான் வந்து வெறும் ஃப்ரேம்வொர்க் மட்டும் சொல்றேன். அதை எப்படி பண்றதுன்னு அப்புறமேட்டு சொல்றேன். ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே ஜஸ்ட் ஃப்ரேம்வொர்க். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்வொர்க் என்னது? ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்வொர்க் சிம்பிள் ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ். ஓகேவா? செகண்ட் என்னன்னா வந்து கீ லெவல். நான் என்ன சதீஷ் இல்ல சொல்லுங்க. அதான் எனக்கு எப்பயுமே வந்து நான் ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணுவேன். ஒன்னு ஹெச்பி இன்னொன்னு எல்பி. ஓகேவா? மார்க்கெட்ல தப்பு கரெக்ட் எதுவுமே கிடையாது. அது ஹை ப்ராபபிலிட்டி லோ ப்ராபபிலிட்டி இதுதான் மேட்டர். நம்ம அப்ரோச் எப்படி இருக்கும்னா நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரைஸ் வந்து
ஹலோ சொல்டா. எனக்கு கேட்கலண்ணா, எனக்கு மட்டும் தான் கேட்கல. ஆத்தாடி ரீஸ்டார்ட் ஆயிடுச்சா உனக்கு? ஜெய் இருக்கீங்களா? ரைட்ரா, புடிங்கிட்டாங்க ஃபியூஸ் கனெக்ஷன். நான் இருக்கிறேன். அதான் அவனுக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகும், ரேம் ஓவர்லோட் ஆச்சுன்னா பிசி ரீஸ்டார்ட் ஆயிரும். ஓகே ஓகே. ஏய் இப்போ உங்க பிசி எல்லாம் நீங்க எப்படி இல்லன்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா? எனக்கு நெட் கிடைக்கலையோ அப்படின்னு நினைச்சு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல அவனுக்கு இந்த இஷ்யூ இருந்துச்சு, இப்போ திருப்பி ஆரம்பிக்குதா? அவனுக்கு மற்ற டேப்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லணும். அது ரேம் ஓவரா போச்சுன்னா இந்த மாதிரி ஆயிரும். வரட்டும் ரீஜாயின் பண்ணுவான். ஓகேண்ணா. சிஸ்டம் ரொம்ப சிம்பிளா தான்டா இருக்கும், ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். சிம்பிளா தானே இருக்கணும், ரொம்ப இது இருந்தா இது பண்ணு. ஓகே ஜி, நீங்க என்ன பண்ணுங்க, தேவையில்லா டேப்ல க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு டேப் மட்டும் ஓபன் பண்ணுங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் நானு. இல்ல நான் சொல்றது மேலேயே குரோம்ல இருக்க டேப், மற்ற டேப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரேடிங் வியூ மட்டும் வச்சுக்கோங்க. தேவையான அப்புறம் ஓபன் பண்ணுங்க. அது தேவையில்லை, அது க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இது 3 மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன். இப்போ ஓகே என்ன சொல்லிட்டு இருந்தேன். ஓகே ரைட். இப்போ நம்மளோட அப்ரோச் எப்படி இருக்கணும், நீ காலையிலே பார்த்துருப்ப. நம்ம வந்து என்ன பிளான் பண்ணியிருப்போம்னா, நம்ம வந்து ஒன்று இஃப் இட் ஹேப்பன்ஸ் லைக் திஸ் தென் வி வில் டூ இட். இஃப் தென் அப்ரோச்னுவோம் நம்ம. ஆக்சுவலி கேள்விப்பட்டிருக்கியா? நம்ம எல்லாமே வந்து முன்னாடியே பிளான் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம அந்த மொமெண்ட்ல வந்து பிளான் பண்ண மாட்டோம். சரியா? நம்ம ட்ரேட்ஸ்ல பார்த்தா முன்னாடி ஃபுல் பிளான் இருக்கும். இன்னைக்கு காலையில் ஏடி பார்த்தேன்னா நம்ம பிளான் எப்படி இருந்துச்சு, இஃப் தேர் இஸ் a 4 hour CSD or 4 hour CB நம்ம காலையில் என்ன எழுதிருந்தோம், இங்க காலைல பிரைஸ் இருந்துச்சா, அப்ப என்ன சொன்னோம், இந்த இடத்துல எனக்கு 4 hours CB ஃபார்ம் ஆச்சுன்னா தென் ஐ வில் ஷார்ட். அதான் பிளானா இருந்துச்சு. கரெக்ட்டா? செபினா என்ன? ஓகே. ஓ சிபி பிசியா பிசினா வந்து செல் சைடு இம்பேலன்ஸ். அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் வேணாம். பிசினா பை சைடு எஃபிஜிடா, சிபினா செல் சைடு எஃபிஜி. அவ்வளவுதான். புல்லிஷ் எஃபிஜி பேரிஷ் எஃபிஜி. அவ்வளவுதான். பேரிஷ் எஃபிஜினா சிபி. அவ்வளவுதான். நாங்க சிம்பிளா சொல்றது போல. இப்ப எஃபிஜி சொன்னா புரியாது உனக்கு. பேரிஷ் எஃபிஜினா பெருசா இருக்கும், அதனால சிபி பிசின்னு சொல்லிட்டு இருப்போம். ஓகேவா? வெரி குட். ஒரு விஷயம் தெரியாட்டி கேட்கற நல்லது. சரியா? மாதிரி உனக்கு புரிஞ்சுல்ல? அவனுக்கு தெரியும். ஓகே கூல். இப்போ என்னன்னா நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா, ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து வீக்லில அண்ட் டெய்லில பார்த்தா இது வந்து பேரியஸ் ஸ்டிச்சா இருந்துச்சு. தெரியுதா? பிரைஸ் ஓவரால் டவுன் பிரைஸ் வந்துட்டு இருக்கான். இதான் நம்ம டிவைல் லிக்விடிட்டி. இது டிவைல் ஃபர்தர் டிவைல் இங்க இருக்கு. இதான் லோ ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு மேனிபுலேஷன் இந்த இடத்துல ஒரு அக்குமுலேஷன் நடந்திருக்கு. ஸோ பிரைஸ் மேனிபுலேட் பண்ணிட்டு கீழே வருவோம். இதான் ஏமா இருந்துச்சு. கரெக்டா? இதான் காலைல சதீஷ்மா பேசினது. ஆனா நான் வியூ என்ன சொன்னேன், பிரைஸ் வந்து இந்த இடத்துல மேல ஒரு வீக்லி ஓபி இருக்கான். ஓகேவா? அதை டேப் பண்ணாம இப்ப பிரைஸ் என்ன பண்றா, உடனே நமக்கு இப்போ சிபி வச்சானா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இல்லாட்டி இந்த வீக்லி ஓபி தொட்டுட்டு பிரைஸ் ஒரு 4 hour CS வச்சு என்ட்ரி எடுக்கலாம். இதான் காலைல பேசணும். கரெக்டா சதீஷ்? ஆமாண்ணா. ஆனா இப்ப என்ன பண்ணான் பிரைஸ், எனக்கு இங்க டேப் பண்ணா ஃபர்ஸ்ட் சிபி வைக்கல, பட் டேப் பண்ணிட்டு மேலே போயிட்டான். So it shows that price is not responding with my direction. இப்போ நான் ஒண்ணு என்ன பண்ணுவேன், இப்போ இந்த இடத்துல முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல எனக்கு சிபி ஃபார்ம் சிஎஸ் எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன்? ஏன்னா பிரைஸ் ஆல்ரெடி சம மொமெண்டமா உள்ள போயிருக்கான். தெரியுதா? ஆமாண்ணா. ஸோ இந்த இடத்துல என்னன்னா, இந்த இடத்துல மேனிபுலேஷன் நடக்கும். அந்த மேனிபுலேஷன் நம்ம ஆடிட கூடாது. இப்போ லைட்டா சிஎஸ் கொடுப்பான், என்ட்ரி கொடுப்பான், எடுப்போம், டக்கு எஸ் அடிச்சு விடுவோம். ஸோ அக்ரெசிவ் எடுக்கலாம். நீ ஒரே ஒரு பேரா ட்ரேட் பண்ணா எடுக்கலாம், லைக் மேடோ ஷாம் மாதிரி. இல்லாட்டி இன்னொரு சிபி ஃபார்மரை வெயிட் பண்ணலாம். ஜி நியூஸி மட்டும் ஒரு நிமிஷம் பாருங்க. நியூஸி ஓகே. 4 hour CSD கொஞ்சம் மேலே ஸ்விட்ச் பண்ணி வைங்க. நல்லா ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான் நியூஸி. பக்கா SMT ரெண்டுத்துக்கும். அவன் அந்த ஹையை தூக்கவே இல்லை, அப்படியே இருக்கான். அதே ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கான். அப்படி ஏன்னா இங்க சப்போர்ட் எடுத்து போற மாதிரி தெரியுது. பட் இது லோ ப்ராபபிலிட்டி தான், நாட் a big one. இல்ல பெரிய லிக்விட் எதுவும் ஸ்வீப் பண்ணல, ஆனா மேல வீக்லி ஓபில வந்து ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்கான். நீங்க மண்டே முடியட்டும். ஒருவேளை நம்ம நினைச்ச டைரக்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, நெக் ஆஃப் தி மூவ் கேப்சர் ட்ரை பண்ணனும். புரியுது. சப்ஸ்டிட்யூட் ஃபால்ஸ் நல்லா புடிச்சலாம். ஒரு ரெண்டு பேர்ல ஒரு ட்ரேட் போதும். புரியுது. லைக் நீங்க ஒரு ட்ரேட் 1% வைக்கிறோம், ரெண்டு ட்ரேட் 1:4% அப் இந்த வீக். நம்ம ஏமே வந்து மந்த்க்கு 5% தான். ஓகேவா? அவ்வளவுதான் கான்செப்ட். சோ இப்போ ஏன் சொல்ல வந்தேன்னா, நம்ம ட்ரேடிங் அப்ரோச்னா இஃப்டன் தான். சரியா? அதனால இது நடக்கும் கன்ஃபார்மா போக மாட்டோம். இது நடந்தா நான் அதை பண்ணுவேன். ஓகேவா? இப்ப கீ லெவல் நான் சொல்றேன். கீ லெவல்ல என்னங்கற வந்து
இந்த கீழ லெவல சுத்தி நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். ஓகேவா? நாங்க யூஸ் பண்ற ரெண்டே முக்கியமான கீழ வந்து ஆர்டர் பிளாக், ஃபேரோலே கேப். ஓகேவா? டர்ட்டில் சூப்புக்கு வந்து லிக்விடிட்டி ஸ்விங் ஹை ஸ்விங் லோ யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பட் எங்க பொறுத்த வரைக்கும் அது வந்து நெக் ஆஃப் தி மூவ் கேப்சர் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நீ பார்த்தனா இப்ப பிரைஸ் வந்து இப்ப டர்ட்டில் சூப் ரெண்டு டர்ட்டில் சூப் இருக்கு தெரியும்ல. ஒன்னு கண்டினியூஷன் இன்னொன்னு ரிவர்சல். இதுல எது பெஸ்ட்? கண்டினியூஷன். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இது வந்து எப்பயும் சொல்லவே முடியாது. நீ என்ன பண்ணுவ, இந்த இடத்துல டர்ட்டில் சூப் ஆயிடுச்சுப்பா, ரிவர்சல் நடப்ப அப்படி டக்குனு உடச்சு மேல போவோம். சோ இப்ப நம்ம பார்க்கறது என்னன்னா வந்து இந்த இடத்துல லோ ரிஜெக்ட் ஆகுது. சோ இந்த இடத்துல ஒரு டர்ட்டில் சூப் வராம பாத்தியா? சோ இந்த ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் மூவ்மெண்ட் இருக்கு. சோ அப்ப சம்டைம் இந்த இடத்துல மைனஸ் ஸ்டேட் பார்த்தா இந்த இடத்துல ஒரு இப்ப பிரைஸ் பார்த்தா வெச்சுக்கேன், இந்த லோ ரிஜெக்ட் பண்ணிட்டு மேல போக ஆரம்பிப்போம். இந்த டர்ட்டில் சூப் எடுக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம் இப்படி இருக்கும் உனக்கு. அப்ப லோ ட்ரேட் எடுக்கலாம். இது வந்து 100% பெர்ஃபெக்ட். நம்ம என்ன பண்ண கூடாதுன்னா இப்ப அங்க போய் ரீச் ஆயிட்டான் பிரைஸ், இங்க இருந்து கீழ வருவா இப்படி சரியா? அந்த இடத்துல போய் என்ன பண்ண கூடாது, நம்ம வந்து இப்ப லோ டைம் பார்த்து இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும், இப்படி எடுக்க கூடாது. அப்படி எடுத்தாலும் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண கூடாது. டக்கு வெளியே வந்து அதான் சொல்லுவோம், டோன்ட் டேக் யுவர் ஸ்கேல்பிங் ட்ரேட் இன்டு பொசிஷனல் டார்கெட்ஸ் சிஎஸ் சொன்னா பாத்தியா? அதுதான் அப்ஜெக்டிவ். இப்ப கிளியரா? இதுவும் போயிருமா ஜி? ஆமா ஜி. ஒன்றும் இல்லை, இது ஆப்ஜெக்ட் ட்ரீ எடுத்துக்கோங்க. ஆப்ஜெக்ட் ட்ரீ எடுத்துட்டு அதில் அப்படியே டக்குனு டெலிவரி கொடுத்தா வந்துடும். முடிச்சுலாம்ங்களா? ஒரு நிமிஷம். டிராயிங்ஸ் மட்டும் அப்படி நேராக கிளிக் ப்ரஷ் அப்படியே டெலிட் பண்ணிட்டே வா, அவ்வளோதான். கூல். ஸோ நான் இப்போ சொன்னது புரிஞ்சா உங்களுக்கு? ஆக்சுவலி நம்ம அப்ரோச் ஃபிஃப்த் அப்ரோச் நம்மளுக்கு நம்மளோட முக்கியமான கீழ் வந்து ஆர்டர் பிளாக் அண்ட் எஃப்இஜி தான். கிளியரா? ஸோ மோஸ்ட் ஆஃப் என்னோட என்ட்ரி பார்த்தா வந்து ஒரு எஃப்இஜி வந்து அங்கே என்ட்ரி எடுத்திருப்போம் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு, இல்லாட்டி ஒரு ஆர்டர் பிளாக்ல இருந்து என்ட்ரி எடுத்திருப்போம் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு. சரியா? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின், இந்த இப்போ எஃப்இஜி பார்த்தா எல்லாமே எஃப்இஜி தான். இது ஒரு எஃப்இஜி தான், இது ஒரு எஃப்இஜி தான், இது ஒரு ஓபி தான், அப்படி எல்லாமே எடுத்தா எல்லாமே கீழே வரலான்னு கேட்டால் கிடையாது. எல்லாமே கீழே தான். அதுல எது ஹை ப்ராபபிலிட்டி, அதுல எது லோ ப்ராபபிலிட்டி அப்படின்னு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் பார்த்துருக்கேன். என்ன தெரிஞ்சுன்னா, எப்போ ஒரு எஃப்இஜி which is forming after collecting some liquidity it becomes high probability. புரியுதா? புரியுதுங்க. நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் உனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டர்ட்டில் சூப் நடந்து ஒரு எஃப்இஜி கிரியேட் பண்றது. எக்ஸாக்ட்லி. ஒரு ஏதோ ஒரு லிக்விடிட்டி கலெக்ஷன் ரொம்ப வேணாம் நம்மளுக்கு, சிம்பிள் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி. இப்போ நாங்கள் ஆல்ரெடி எடுத்த ட்ரேட் நியூஸ்ல காமிக்கிற ஒரு ட்ரேட் நாங்கள் எடுத்தது. ஜஸ்ட் இப்போ நல்லா கைட் பண்றேன். இதுவும் போயிடுமா? தேவையில்லாத மட்டும் டெலிட் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. அன்ஹைட் பண்ணிட்டு தேவையில்லாத மட்டும் டெலிட் பண்ணிக்கோங்க. இல்ல ஜஸ்ட் ஹைட் பண்ணி வச்சா பாத்துக்கலாம் நம்ம. நீ வரைஞ்சனா எல்லாமே வந்துரும். இல்ல வரையல, ஜஸ்ட் காமிக்க மட்டும் தான் போறது நான். சரி, ஓகே ஓகே. இப்போ இங்க பார்த்தனா சதீஷ், ஆக்சுவலி இது லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிருக்கா? ஆமாண்ணா. இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல எனக்கு இது ஓபி கரெக்ட்டா? இது ஓபியா? ஆமா ஆமா. மதன் நீ அன்மியூட் பண்ணிக்க இந்த இடத்துல. ஆக்சுவலி எனக்கு புரிஞ்சதா அடுத்து போக முடியும். நாய்ஸ் கடலும் பரவாயில்ல. நீ அன்மியூட் பண்ணிக்கோ மதன், நார்மலாவே இரு. யா. சோ இந்த இடத்துல நீ பார்த்தனா இந்த இடத்துல ஓபி வைக்கல அது. ஆமாண்ணா. ஓகேவா? சோ இந்த இடத்துல ஒரு லிக்விட் கலெக்ட் பண்ணிருக்கோம். நம்ம ஓவரால் பார்த்தனா இதான் நம்மளோட ரேஞ்ச் கரெக்ட் ஃபேக்டர். அதுக்கு ஒரு பிரீமியம் வந்திருக்கு பிரைஸ். இதான் கரெக்ட் ஃபேக்டர். இல்ல அது வீக்லில இருந்து வந்தீங்கன்னா ப்ராப்பரா இருக்கும். இல்ல ஜி, இப்போ நம்ம 4 ஹவர்க்கே பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்டர் தெரியுதா? என்ன நாய்ஸா இருக்கா? இல்ல நார்மலா தான் இருக்கு. ஏதோ ஒரு சின்ன பேரனைஸ் வரும், பரவாயில்ல, டாலரபிள் தான். சரியா? சோ இப்போ நீங்க பார்த்தனா இப்போ ஓகே, இது ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் மூவ் தான் இது. நான் வந்து இந்த எஃப்இஜி ஃபார்ம் பண்ணப்ப இங்க இருந்து என்ட்ரி பிளான் பண்ணிருப்பேன். ஓகேவா? பட் நாங்க அன்னைக்கு எடுத்த ரேட் இங்க எடுத்துட்டோம். ஓகேவா? பட் நீங்க பார்த்தா ஒரு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணி ஃபார்ம் ஆன எஃப்இஜி. ஓகேவா? சோ இது ஹை ப்ராபபிலிட்டி எஃப்இஜி. அப்ப இது நம்ம இங்க தான் ட்ரேட் எடுக்க முடியும். அந்த கீழ இதான சொல்றேன். இப்போ அங்க தான் ட்ரேட் எடுத்துக்க முடியும்ல. நான் சொல்றேன் ஆக்சுவலா சொல்றேன். இது வந்து ஆக்சுவலி ஒரு பிரேக் ஏவ் கேப், அது ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது இப்போ நான் சொல்றது சதீஷ் உனக்கு ஓகேவா? இந்த ஃப்ரேம் வொர்க்கை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து சரியா நிறைய சின்ன சின்ன நுவான்சஸ் தேவைப்படும். அது சாலிடா மாத்துறது. அதுதான் இப்போ நான் அடுத்து நம்ம பண்ண போறது. ஓகேவா?
ஓகேண்ணா. ஸோ இப்போ சொல்ல பேசிக்காக புரிஞ்சுக்கோ. என் கீ லெவல் வந்து ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு கீழே ஃபார்ம் ஆயிருக்கும். இதுல பெஸ்ட் கீ லெவல் எது தெரியுமா? ஒரு எஃப்இஜி தொட்டு ஃபார்ம் ஆன ஓபியோட ஓபியை தொட்டு ஃபார்ம் ஆன எஃப்இஜி. நடு ஓபி இருக்கும். இந்த ஓபியை தொட்டு ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகும். அது வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேடு. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஓபி இருப்பான். அந்த ஓபியை தொட்டு இங்க ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல ட்ரேடு ஹை ப்ராபபிலிட்டி. இதான் நாங்கள் ஏ பிளஸ் கீ லெவல்னு சொல்லுவோம். ரெண்டும் ஒன்று தானேண்ணா? அதுதான் ஓபியை தொட்டு ஃபார்ம் ஆன எஃப்இஜி, எஃப்இஜி தொட்டு ஃபார்ம் ஆன ஓபி. ஓபி. ஓகே ஓகே. ஓபினா ஆர்டர் பிளாக். ஓகே ஓகே. இன்டர்சேஞ்சபிள். ஓகே ஓகேண்ணா. ஓகேவா? ரோமியோ சொல்லுவாங்கடா, ஓபிக்குள்ள இருக்க ஒரு எஃப்இஜி இருந்தா ஹை ப்ராபபிலிட்டி, எஃப்இஜில இருக்கிற ஓபி இருந்தா ஹை ப்ராபபிலிட்டின்னு. ஆமா ஆமா. நீ அது லோயர் டைம் ஃப்ரேம்லயே பார்ப்ப, நாங்க சேம் டைம் ஃப்ரேம்லயே பார்ப்போம். ஆனா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஒரு எஃப்இஜி மிட்டிகேட் பண்ணி ஒரு ஓபி ஃபார்ம் ஆச்சுன்னா அது அதுலதான் ட்ரேட் இது பண்ணுவேன்னு. அந்த சிஐஎஸ்டி குரூப்ல நான் ஒரு இது கேட்டேன்னா, ஒரு என்னது ஒரு டவுட் கேட்டேன்னா, அவரு வந்து சிஐஎஸ்டி நிறைய முறை சொல்லுவாரு இந்த மாதிரி வந்து இன்டர்மீடியட் டேர்ம் லோ, இன்டர்மீடியட் டேர்ம் ஐ, அதுதான் என்னோட வந்து டார்கெட்ஸ் இன்வாலிடேஷன்ல அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே. நான் கேட்டேன், நம்ம படிச்ச இன்டர்மீடியட் டேர்ம் லோ, இன்டர்மீடியட் டேர்ம் ஐன்றது வேற. ஒரு ஷார்ட் டேர்ம் லோவை எடுத்து ஸ்ட்ரக்சர் பிரேக் வச்சதுன்னா அதுதான் வந்து இன்டர்மீடியட் டேர்ம் ஐ ஆர் லோ. அது என்ன சொல்றாருன்னா இவரு, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரு எஃப்இஜில மட்டும் ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகும்ட்டு, அததான் இன்டர்மீடியட் டேர்ம் லோ ஆர் ஐன்னு சொல்லுவாராம். யார் சொல்லுவாருன்னா ஐசிடி சொல்லுவாராம். அதாவது நீ சொல்ல வர்றது என்னன்னா, அந்த எஃப்இஜியோ ஓபியோ அதுக்குள்ள இருக்க உனக்கு ஒரு ஹை ஆர் லோ பிரிண்ட் ஆனுங்கிற, கரெக்டா? அப்படி இல்லனா என்ன சொல்ல வர? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நான் சொல்றது தப்புன்னு சொல்றியா இல்ல பெட்டரா? நீங்க சொல்றது தப்பு இல்ல, நீங்க சொல்றத இன்டர்மீடியட் டேர்ம் லோ ஆர் ஐன்னு சொல்லுவாங்க அவங்கன்னு சொன்னேன். நாங்க அதான்டா, அதெல்லாம் காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க வேணாம், சிம்பிள். உன்னால பார்த்தா டக்குனு எஃப்இஜின்னு தெரியும்ல. அவ்வளவுதான். ஓகே ஓகே. எஃப்இஜி தொட்டு உனக்கு ஒரு என்கல்ஃபிங் நினைச்சா அது ஓபின்னு உன்னால கேட்டகரைஸ் பண்ண முடியும்ல. ஆமா, அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட்டட். சிம்பிள் வச்சுக்கோ. ஓகேவா? ஓகே 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 ஓகே. சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கீ லெவல் வந்து ஹை ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ அடுத்து என்னோட இப்ப ஒரு பிரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப பிரைஸ் இதான் கீ லெவல். ஓகேவா? ஒரே 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 ஒரு நிமிஷம். ஓகே, சாரி गाइस. இப்போ நமக்கு வந்து ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ எஃப்இஜி ஓபியோ வச்சுக்கோ. எது கிரியேட் ஆனாலும் பிரைஸ் வந்து நம்ம கீழ விட்டு ஃபர்ஸ்ட் மேல போயிரும். கரெக்ட்டா? ஆமா ஆமா. இப்போ எஃப்இஜி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஃப்இஜி இருக்குன்னு வச்சுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த ஜி நீங்க எல்லாமே 4x எக்ஸாம்பிளாவே காமிங்க. நிஃப்டி வேணாம், கொஞ்சம் கேப் அப்ல இருக்கும். அது நான் ஏன் வந்து இல்ல நீங்க வேற சார்ட்டாவே எடுத்துக்கோங்க. நியூசிலாந்து வந்து 1 hour சார்ட் எடுத்துக்கோங்க, இல்ல எஃப்எக்ஸ்எம் சார்ட் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி யூரோ எடுத்துக்கலாம். யூரோ எடுத்துக்கோங்க, 1 hour எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப இந்த எஃப்இஜி எடுத்துக்கோ. ஓகே, ரெண்டு பேரும். இப்போ நீங்க இந்த எஃப்இஜி பாத்தீங்கன்னா இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த எஃப்இஜி பொறுத்தவரைக்கும் என்னன்னா வந்து எனக்கு இது இங்க ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி சிபி இருந்துச்சா? அந்த சிபிக்குள்ள ஃபார்ம் ஆன பிசி உடனே இன்னொரு சிபி ஃபார்ம் ஆயிருக்கு. இதெல்லாம் நான் ரூல் எழுதியிருக்கேன் நான். ஓகேவா? அது என்ன அர்த்தம்னா, எவனோ ஒருத்தர் சிபியை வயலேட் பண்ண ட்ரை பண்ணான், பட் அவனுக்கு சஸ்டெயின் பண்ண முடியல. உடனே இது பை எஸ்டி டக்குன்னு இன்னொரு சிபி ஃபார்ம் ஆகுது. இது ஹை ப்ராபபிலிட்டி. இது பேர் ஷார்ட் டர்ம். புரியுதா? நேற்று கூட சொன்னேன் நான். சாரி, நீ காலைல சொன்னேன். சாரி, மதனுக்கு தெரியாது. அதாவது இது வந்து ஒரு இந்த இடத்துல பார்த்தா இது வந்து ஒரு என்னது நான் காலையில சொன்னீங்க? பிபிஆர் மாதிரிடா. பிபிஆர் மாதிரிடா. பிபிஆர்னா தெரியுமா? பிபிஆர். ஓகே ஓகே. நான் பேலன்ஸ்டு பிரைஸ் தெரியும். அதோட ஒரு சிம்பிள் வெர்ஷன் தான் எஸ்டி ஷார்ட் டர்ம். அதாவது இன்னொரு ரீநேம்டு வெர்ஷன் வச்சுக்கீங்க. இப்போ இங்க நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கு, பிசி இருக்குது, சிபி இருக்கு. கரெக்ட்டா? நார்மலா பிரைஸ் தொட்டு கீழ விழணும். பட் இதுக்குள்ள என்ன பண்ணிட்டா ஸ்ட்ராங்கா ஒரு தொல்ல போயிருக்கான். அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம உடனே ஷார்ட் அடிக்க மாட்டோம், பயப்படுவோம். கரெக்ட்டா? ஆமா. ஆனா
இங்க உள்ள போனவன் ஆக்சுவலி என்ன பண்ண பிரைஸ் என்ன பண்ணிருக்கணும், அடுத்து இந்த FEG பிரைஸ் தொட்டு பிரைஸ் மேல போயிருக்கணும். அப்பதான் மொமெண்டம் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். பட் என்ன ஆச்சு இங்க, அது உள்ள போன அதே வேகத்துல பிரைஸ் கீழே வந்துட்டான். FEG அவுட்னு அது பேர் தான். ஓகே ஓகே ஓகே. அப்ப என்ன அர்த்தம்னா இது உள்ள போன உடனே வெளிய வருதுன்னா அப்ப வந்து இது ஹை ப்ராபபிலிட்டி கீ லெவல். அதாவது யாரோ ஒருத்த முன்ன நம்ம ட்ரை பண்ணிருக்கான், அவன் அப்படியே தலைமையில அடிச்சு கீழ இறக்கிட்டாங்க. அப்ப இந்த கீ லெவல் ஸ்ட்ராங்கான கீ லெவல் தானே? ஆமா ஆமா. அப்ப என்னோட கீ லெவல் ஹை ப்ராபபிலிட்டி கீ லெவல் மேக்ஸ் டிக் கரெக்ட்டா? டிக் ஆயிடுச்சு, டவுட்டே இல்ல, ஃபேக்ட்டா ஓகேவா? இப்போ ஒரு கேள்வி வரும். இப்போ என்னன்னா எப்பயுமே ஒரு கீ லெவல் ஃபார்ம் ஆச்சுன்னா பிரைஸ் என்ன ஆகும்னு பார்த்தனா அந்த கீ லெவல் தாண்டி போயிடும் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த கீ லெவல் ஃபார்ம் ஆகுதுன்னா பிரைஸ் எங்க இருக்கும்? இப்போ இந்த கேண்டில்னா பிரைஸ் இங்க இருக்கும் கரெக்ட்டா? இந்த கீழ இந்த FEG கன்ஃபார்மா பிரைஸ் இங்க இருக்கும். இப்போ கேள்வி, இப்போ பிரைஸ் வந்து இங்க இருந்து ரிட்ரேஸ் ஆகி உள்ள போயிட்டு திருப்பி தொட்டு கீழ வரணும். அதான் நம்ம ஏன் கரெக்ட்டா? ஆமாண்ணா. இது பேர் நம்ம என்ன சொல்லுவோம், ரிட்ரேஸ்மென்ட் சொல்லுவோம். இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க, பேக் என்ன சொல்லுவாங்க, என்ன இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க ஜி? ரிட்ரேஸ்மென்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. இல்ல பேலன்சிங் பண்ணுவான், பேலன்ஸ் பண்ணுவாங்க பிரைஸ. இல்ல ஆஃபரிங் ஃபேர் வேல்யூ அவ்வளவுதான் சொல்லுவாங்க, வேற என்ன? FEA இல்ல பழைய பிரைஸ் ஆக்ஷன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ராஜன் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவான், கன்ஃபர்ம் ஒரு பிரேக் அவுட் நடந்த பிறகு ரிட்ரேஸ்மென்ட் தான், ரிட்ரேஸ்மென்ட் தான், ரீடெஸ்ட் சாரி அந்த வார்த்தை. சோ இப்போ நம்ம பிரைஸ் வந்து இந்த ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி பிரைஸ் நம்ம டாக்ஸ்ல போணும், இதான் நம்ம ஏம் கரெக்ட்டா? பட் இங்க பிரச்சனை என்னன்னா ஒரு பயம் நமக்கு வரும், இந்த பிரைஸ் இங்க தொடறானே அப்படியே மேல போயிட மாட்டானா? அதாவது ரெண்டு FEG இருக்கு கன்சிக்யூட்டிவா நமக்கு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல இன்னொரு FEG இருக்கு. ஆமாண்ணா. ரெண்டு கண்டிஷன் இருக்கு, ஓகே, அது மைண்ட்ல வச்சுக்கோ. பட் ஓகே, அதுல தனியா வரும், அதெல்லாம் ஒரு சப் டாபிக்ல வரும். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்வொர்க் பண்ண முடிச்சலாம் ஜி. ஆக்சுவலி ஓகே, கீ லெவல் ரிட்ரேஸ்மென்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்க்க போறோம். இப்ப நம்ம இதுக்குள்ள இப்ப நமக்கு இது படிச்சா பாஸ்ட் ஆயிரலாமா? பாஸ்ட் ஆக முடியாது. இது வந்து ஜஸ்ட் LKG. இது வந்து எப்படின்னா வந்து ஒரு பணம் வரையறது எப்படின்னு சொல்லி தரது. அதுக்கு நீ பிகாசோ ஆகணும்னா நீ அதுக்குள்ள நீ எஃபெக்ட் அதுதான் பேக் டெஸ்ட் பண்றோம் நம்ம, ஓகேவா? சோ இப்போ நீ பார்த்தனா இப்போ இந்த கீ லெவலுக்குள்ள பிரைஸ் வரும்போது பார்த்தனா ரிட்ரேஸ் ஆகும், ஓகேவா? இந்த ரிட்ரேஸ் பண்ணி ரெண்டா பிரிப்போம், ஹை ப்ராபபிலிட்டி லோ ப்ராபபிலிட்டின்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிலிட்டி என்னன்னா இந்த பிரைஸ் திருப்பி இந்த கீ லெவலுக்குள்ள வரும்போது எந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணாம வரணும். ஓகே ஓகே ஓகே. when I say liquidity I mean higher time frame swing lows, higher time frame order block FEG or same time frame order block FEG, minimum same time frame. ஒரு one time frame கீழ பாத்துட்டாங்க. இப்போ இது வந்து 1 ஹவரோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா 1 ஹவரோட லோ கலெக்ட் பண்ணா பிரச்சனை இல்ல. பட் நான் 4 ஹவர் கீழ பாக்குறேன்னா எனக்கு வந்து டெய்லி கீழ கலெக்ட் பண்ண வரக்கூடாது, ஒரு 4 ஹவர் கீழ கலெக்ட் பண்ண வரக்கூடாது. அப்படி கலெக்ட் பண்ணாம வந்தா அது ஹை ப்ராபபிலிட்டி ரிட்ரேஸ்மென்ட். இப்போ இதுவே இதே பிரைஸ் எனக்கு வந்து ஓகேவா இந்த லோ கலெக்ட் பண்ணிட்டு உள்ள வந்துன்னு வெச்சுக்கோ, I will be skeptical to take this trade even though it is in New York reversal lunch. New York opening trade இருந்தாலும் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன், யோசிப்பேன் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஓகே ஓகே சரியா? சோ இதுதான் அப்ஜெக்டிவ். இப்போ இதுக்கு ரிட்ரேஸ்மென்ட் ஹை ப்ராபபிலிட்டி எனக்கு. சோ டிக், சோ ஃபர்ஸ்ட் கீ லெவல் டிக், ரிட்ரேஸ்மென்ட் டிக். இப்போ அடுத்து எனக்கு என்ட்ரி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்றேன், நான் ஒரு வெர்டிகல் லைன் போடுறேன். அதுக்கு just I will split it out. ஓகேவா? வெர்டிகல் லைன் ஏன் டார்க் ஆகுது? ஓகே, இது அன்டைம் போயிடுச்சு ஆக்சுவலி. பட் ஸ்டில் ஐம் ஜஸ்ட் சொல்றேன். நான் ஒரு 10 மணிக்கு மேல 12 PM ட்ரேட் எடுக்க மாட்டோம், ஓகேவா? பட் ஸ்டில் இப்போ நீ பார்த்தனா இந்த இடத்துல பிரைஸ் வந்து இந்த இடத்துல டேப் பண்ணு கரெக்ட்டா? ஆமாண்ணா. இந்த இடத்துல CST வச்சிருக்கான். பட் ஃபர்ஸ்ட் எடுத்து எஸ்எல்ஏட் ஆயிருக்கும், பட் அடுத்த ட்ரேட் சப்சிக்வென்ட் ட்ரேட் டிவி கொடுத்துருக்கோம். பட் இப்போ இங்க என்ன லாஜிக் ஆக்சுவலி, இப்போ ட்ரேட் வந்து இந்த இடத்துல என்ட்ரி நான் கொடுத்துச்சுன்னு வெச்சுக்கோ, ஜஸ்ட் இமேஜின் ட்ரேட் என்ட்ரி கொடுத்துருச்சு. இப்ப இந்த ட்ரேட் ஃபர்ஸ்ட் டார்கெட் எனக்கு இது நீ சிஆர்டி கூட கேண்டில் வச்சுக்கலாம் கரெக்ட்டா? ஆமா ஆமா ஆமா. லோ ஃபர்ஸ்ட் லோ வச்சுப்பாங்க. இது சிஆர்டி வச்சுக்கலாம் கரெக்ட்டா? இப்போ உங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்கும்? இதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் கரெக்ட்டா? இந்த சிஆர்டி லோ. இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த சிஆர்டி லோ தொடறதுக்கு முன்னாடி இஸ் தேர் எனி ரெசிஸ்டன்ஸ் ஃபார் தி பிரைஸ்? அதாவது இப்போ இது செல் நேம் பண்ண போறோம் கரெக்ட்டா? ஆமா ஆமா. அப்ப நடுவுல ஏதாவது சப்போர்ட் இருக்கா? புல்லிஷ் பீரியட் இருக்கான்னு பார்க்கறோம். எஸ், புல்லிஷ் பீரியட் பார்க்கணும். அந்த புல்லிஷ் பீரியட் என்ன டைம் ஃப்ரேம் பார்க்கணும்?
நீ எடுத்த கீ லெவல் டைம் ஃப்ரேம் மினிமம் அண்ட் அபோவ். லோ டைம் ஃப்ரேம் தான் ரொம்ப யோசிக்க வேணாம். இப்போ 1 hour கூட ஓகே டீசென்ட். பட் 15 minute FEG தான் பார்த்து பயப்பட தேவையில்ல. ஒரு 4 hour கீ லெவலை வந்து ஒரு 15 minute கீ லெவல் தடுக்க முடியாது, உடைச்சிரும் கண்டிப்பா. ஓகேவா? ஒரு 15 minute கீ லெவல் 15 minute தாங்கும். ஒரு 4 hour தாங்கும். இந்த டெய்லில வந்துச்சுன்னா அது வந்து 4 hour தாங்காது. அதனாலதான் ஹையர் த டைம் ஃப்ரேம் கீ லெவல் ஹையர் த ப்ராபபிலிட்டி இஸ். சோ இப்போ எங்க ட்ரேட் கண்டிஷன் பாத்துட்டியா? எங்க ட்ரேடுக்கு பார்த்தா 3 கண்டிஷன் தான். ஃபர்ஸ்ட் என்னோட கீ லெவல் ஹை ப்ராபபிலிட்டியா இருக்கணும். ஹை ப்ராபபிலிட்டி என்னது? It should be formed after collecting some liquidity and it should be in line with the bias. இது high probability key level. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கீ லெவலுக்குள்ள பிரைஸ் என்டர் ஆகும்போது அது ரிட்ரேஸ் ஆகும்போது it should be high probability. அதாவது என்னது? It should not collected some liquidity from the previous left side of the chart. ஓகேனா. அது ஒரு high probability. தேர்ட், அப்படி ட்ரேட் எனக்கு என்ட்ரி கொடுத்துட்டாலும் டைம் முக்கியம். ஓகேவா? டைம் முக்கியம். நம்ம சும்மா ரொம்ப 159 அந்த டைம் தான். எஸ் 159 வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் 159 தான். ஓகேவா? சம் டைம் வந்து யூரோப்பியன் பேர் சாரி நியூசிலாந்து அண்ட் ஏசியன் பேர்ஸ் மட்டும் நாங்க சம் டைம் ஏசியால ட்ரேட் எடுப்போம். இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் பேக் டெஸ்ட் டேட்டா. ஓகேவா? அது எங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கு, ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு, அதனால சொல்றேன். சரியா? இப்போ என்னன்னா வந்து இந்த அப்படி என்ட்ரி கொடுத்துட்டாலும் எனக்கு என் டிபிபி அடிக்கிறதுக்குள்ளேயும் மினிமம் 1:2 அங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. செல் சைட் ட்ரேட்னா புல்லிஷ் ஸ்பீட் ஏரியா இருக்கக்கூடாது, பை சைட் ட்ரேட்னா பேரிஷ் ஸ்பீட் ஏரியா இருக்கக்கூடாது. அது எந்த டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடாது? நீ எந்த கீ லெவல் எடுத்தியோ அந்த கீ லெவலுக்கு மேலேயோ சேம் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடாது. இது வரைக்கும் கிளியரா மதன், சதீஷ்? கிளியர் அண்ணா. பக்கா இது வரைக்கும் எந்த டவுட் இருக்காச்சும்? இல்லண்ணா. ஸோ இதுதான் வந்து எங்களோட ஃபண்டமெண்டல் ஃப்ரேம் ஒர்க். நாங்க எந்த ட்ரேட் எடுத்தாலும் அந்த ட்ரேடுக்குள்ள வந்துடும் இது. ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணாம நாங்க ஒரு ட்ரேட் எடுத்து அந்த ட்ரேட்ல தோத்தோம்னா அது பேரு மிஸ்டேக் லாஸ். சரியா? அதாவது லாஸ்ல மொத்தம் 2 டைப் இருக்குடா. ஓகேவா? என்னன்னா வந்து ஒன்னு வந்து நீ பண்ண தப்புல நடந்த லாஸ். உனக்கு நீ ஒரு சிஸ்டம் வச்சிருப்ப, அதுக்கு ரூல் வச்சிருப்ப, அந்த ரூலை ஃபாலோ பண்ணாம எடுத்த லாஸ் பேர் மிஸ்டேக் லாஸ். ஓகேவா? இன்னொரு பேரு ப்ராபபிலிட்டி லாஸ். ப்ராபபிலிட்டி லாஸ்னா உனக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணிட்ட, ஓகேவா, இருந்தாலும் அது லாஸ் ஆயிருக்கு, அது பேரு ப்ராபபிலிட்டி லாஸ். சரியா? ஆனா நீ ப்ராபபிலிட்டி லாஸ் நல்ல டீப் அனலைஸ் பண்ணி பார்த்தா அது நீ ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருப்ப, இல்லாட்டி அந்த இடத்துல கத்துக்கக்கூடிய ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுவாங்க. ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் பேட்டர்ன் தான். பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன், பேட்டர்ன் ரெகக்னிஷன் தான் ட்ரேடிங். ஓகேவா? இப்ப சிஆர்டி பேட்டர்ன் தான். என்ன புரிஞ்சா? வந்து ஒரு எடுத்த ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்க. இப்ப இந்த ட்ரேட் எடுத்துக்கோ. ஓகேவா? என்ன ட்ரேட் எடுத்துருக்கோம்? இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் புல்லிஷா இருந்திருக்கு. ஓகே, வீக்லி டைம் ஃப்ரேம். ஓகே, 2cm சொன்னா உங்களுக்கு புரியாது, பட் ஓகே, இது வந்து ஒரு ஓபி ஒத்துக்கிறியா? வீக்லி ஓபி. ஓகேண்ணா. இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணி ஃபார்ம் ஆயிருக்கா? ஓகேவா? இப்போ பிரைஸ் என்ன பண்ணிருக்கேன், அடுத்து தொட்டு கீழே வரான். இது வந்து முடிச்சு காமிச்சிருக்கேன். நான் வந்து எடுத்த என்ட்ரி எடுத்துக்கேன் ட்ரேட் கண்டிஷன் இருக்கு. இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா இந்த இடத்துல ஒரு 4 ஓபி ஃபார்ம் ஆயிருக்கா? இதெல்லாம் பயஸ். நான் வீக்லி டெய்லி எல்லாம் பாக்குறதெல்லாம் பயஸ் தான். ஓகேவா? ஓகேண்ணா. தனியா காட்டுறேன். இது ராஜா வீடியோ போட்டு இது இந்த ஆகஸ்ட் வீடியோ போட்டிருக்க மாட்டான், பட் அதுக்கடுத்து எடுத்த வீடியோ போட்டிருப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் இப்படி எழுதிட்டு இருந்தோம், பட் ரொம்ப டைம் கன்சியூம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ நோட்ஸை மாத்திட்டோம். ஓகேவா? பட் என்னன்னா வந்து இது டேக் அவேல நீ நோட்ஸ் எழுதிக்கணும். ஏன்னா வந்து வீடியோல ஃபுல்லா கவர் பண்ண முடியாது, சில விஷயத்தை டக்குன்னு மனசால மறந்துடுவோம். ஓகேவா? சோ இப்போ இந்த ரேட் நீ பார்த்தனா ஒரு 4 hour ஓபி இது எஃப்இஜியா? நான் சொன்னா A plus OB னு கான்செப்ட் சொன்னா என்ன சொன்னேன்? FE தொட்டு ஃபார்ம் ஆன OB. அதான் சொல்லிருக்கேன். After we entered only price confirmed the 4 hour A plus bearish OB. So this is A plus. என்ன பண்ணிருக்கு? இந்த FE தொட்டு ஃபார்ம் ஆன bearish OB. So இதுல என்ன பண்ணிச்சு? பிரைஸ் தொட்டு ஃபார்ம் ஆச்சா? இந்த OB தொட்டவன என்ன பண்ணா? நம்ம இங்க CST வச்சிருக்கு கரெக்ட்டா? ஆமாண்ணா. இந்த தொட்டிருக்கு ஒரு CST வச்சிருக்கு. சோ இந்த இடத்துல வந்து ரீஎன்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம் கரெக்ட்டா? ஓகே, एक्चुअली வந்து 50 மினிட் என்ட்ரி கிடையாது இது. இது என்ன என்ட்ரினா வந்து இங்க என்ட்ரி 4 hour டைரக்ட் OB என்ட்ரி. எஸ் 4 hour என்ட்ரி, 4 hour ஸ்டாப் லாஸ். ஓகேண்ணா. பிரைஸ் இங்க என்ன பண்ணுச்சு? தொட்டவனே சூப்பரா என்ட்ரி கொடுத்துச்சு எங்களுக்கு. ஆஹா, டீப் அடிக்க போறோம் நினைச்சோம், டக்குன்னு ரிவர்ஸ் ஆயிட்டோம். இதனால நான் என்ன நினைச்சேன், நல்ல தொட்டு ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த ஓபி வந்து நல்ல இந்த ஹை ப்ரொடெக்டர் ஹையா இருக்கு, அதிக வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணோம். டப்பு டிபி கொடுத்தோம். ஏன்னா இப்ப நோ ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தனா பிரைஸ் இப்ப என்ன பண்ணிருக்கு? இந்த ஓபியை தொட்டிருக்கு 4 ஹவர்ல.
இந்த பிரைஸ் இந்த ஓபி ஃபார்ம் ஆன உடனே திருப்பி உள்ள வந்திருக்கான் பாத்தியா? ஆமாண்ணா. நான் ஒரே நிமிஷம். பாரு பாரு. இந்த இடத்துல அந்த பேனா போட்டா சிஸ்டம் ஆஃப் ஆயிடும். பேனா போட்டு இங்க வரைஞ்சு காட்ட முடியல. அத மட்டும் பண்ணிடாதீங்க. மதனே இருக்கண்ணா. இருக்கியா? அப்பப்ப சொல்றா தம்பி. நான் இப்ப அதாவது குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க. யாரு கூட? ஓகே, அக்கா பையனுக்கா? அக்காக்கு. அது கொஞ்சம் சவுண்ட் அடிக்கடி வந்துட்டே இருந்துச்சு. ஏதோ ஓம் பையனுக்கு கூட்டுற மாதிரியே சொல்லிடலாம். எவ்வளவு வயசு? கல்யாணம் ஆகலண்ணா. கல்யாணம் அவசியம் இல்ல தம்பி. 4 வயசு. 4 வயசா? ஓகே. ஆமா ஆமா. கல்யாணம் தான் குழந்தை பிறகுன்னு அவசியம் இல்ல. அதுதானே நம்ம கல்ச்சர். ஃபன் 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 ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே ஓகே ஓகேவா? இப்போ நீங்க இவ்வளவு சொல்றீங்க, இவ்வளவு சொல்லி தரீங்க. ஆக்சுவலா நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நம்மளும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு டேட்டா இந்த அளவுக்கு அனலைசிஸ் இந்த அளவுக்கு இதுவே 10 உட்கார்ந்துருக்கோம்டா. நீ இதை நினைச்சே நீ ஷாக் ஆயிட்டு இருக்க. இல்ல அதான் சொல்றேன்ல, நான் அடுத்து பேக் டு ஸ்ட்ரீட்டா வரேன். உனக்கு அதை பார்த்தா நீ பிரமிச்சு போயிடு. நான் ஒரு 10 நிமிஷம் நான் வந்துடுறேன். நீங்க சொல்லிக்கிட்டு இருங்க. சரி, ஒரு 10 நிமிஷம் பிரேக் விடு. 7:30 திருப்பி ரெஸ்யூம் பண்ணிடலாம். பிரேக் எடுத்துக்கலாம். எல்லாம் போய்ட்டு 7:30 ஜாயின் பண்ணிக்கலாமா? ஆமா, 7:30 அண்ணா நான் என்னோட பேக் டெஸ்ட் காமிக்கிறேன்னா நான் என்ன பண்ணேன்ட்டு. சரி நீ காமி. சரி, நீ சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் டாக் பிரசன்ட் பண்ணு தப்பு இல்ல ஜி. எப்படி பாத்துட்டு 2 மினிட்ஸ் வந்துட்டேன். ரெஸ்யூம் போட்டு போயிட்டு நீ பிரசன்ட் பண்ண ஒரு தண்ணி குடிச்சு வந்துடுறேன். நீ ஷார்ட் எடுத்து வை. சரிங்கண்ணா. ஆக்சுவலா நான் பேக் டெஸ்ட் பண்ணேன். சில சமயத்துல என்ன ஆயிடுச்சு, என்னடா இதுன்ட்டு ஃபுல்லா லேப்டாப்ல காமிக்கிறியா போன்ல காமிக்கிறியா? இது டேப் ஐபேட். சரி ஓகே. என்ன வெர்ஷன் ஐபேட் வச்சிருக்க? M2 னா. M2 எப்ப வாங்குன? லாஸ்ட் இயர். அந்த ஆஃபர்ல இருந்துச்சு அப்ப வாங்குனியா? ஆஃபர்லாம் வரலண்ணா. அடம் புடிச்சு வாங்கினா, நான் வீட்டுல இருக்கேன் எனக்கு இது வாங்கி கொடுங்க. 74,000 அது இஎம்ஐல தான் வாங்கினாங்க. டோட்டலா அவ்வளவு ஆயிருச்சு. ஓகே, இப்பதான் யோசிக்கிறேன் நான் என்னென்ன தப்பு பண்ணேன்னு. சரி விடு சொல்றேன்ல. இதோ நான் இது ஒரு விதமான ஜர்னல். இது ஒரு அக்கௌண்ட் பாஸ் பண்ணேன். அது எடுத்தேன். அது எடுத்த உடனே எனக்கு 1:4, செகண்ட் 1:1, -1, 1:4 இப்படிதான் நான் ஜேர்னல். என்னோட ஜேர்னல் அவ்வளவுதான், சிம்பிள். இது நான் எங்க கத்துக்கணும்னா, ஜெஃப்ரின்னு ஒரு யூடியூபர் இருக்காரு. சிம்பிள் இந்த மாதிரிதான் போட்டு வச்சு ஜேர்னல் பண்ணாரு. ஓகே, ஜேர்னல்னா இப்படிதான் இருக்கணும்னு நான் இப்படிதான் ஜேர்னல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் என்ன சிஆர்டி, என்ன டைம். இது பேர் ஜேர்னல் இல்ல, இது பேர் ஒரு ட்ரேட் ட்ராக்கிங். இது ஜேர்னல்னா அந்த ட்ரேட் நீ என்ன கத்துக்கிட்ட, எத்தனை மணிக்கு எடுத்தங்க நீ ஏன் ஜேர்னல் பண்ணிக்கிட்ட, நீ அங்க போய் நெட் பார்த்து தெரிஞ்சிருமே உனக்கு. உன்னோட ட்ரேட் டவுன்லோட் பண்ணா அங்கே தெரிஞ்சிரும்ல. என்னது இது? நோஷன்ல வச்சிருக்கானா? நான் நோஷன்ல காமிக்கிறேன். அதான் சொல்றேன், எங்கள்கிட்ட இது மாதிரி ஒன்னு இருக்கு, எக்ஸல்ல வச்சிருக்கோம் நாங்க. ஓகேவா? ட்ரேட் ஜேர்னல் ரெண்டா பிரிப்போம் நாங்க. ஒன்னு டாக்குமெண்ட், அதாவது டேட்டா பர்பஸ்க்காக, ஜஸ்ட் ஃபார் டேட்டா அனலிட்டிக்கல் டேட்டாஸ். அது எக்ஸல். அதோட லேர்னிங் அவுட்கம் டாக்குமெண்ட். அங்க நீ பிசிக்கல் எழுத அடிக்கணும். இப்போ நீ இப்போ இந்த டேட் உனக்கு ஞாபகம் வருமா? இந்த டேட் எப்ப எடுத்த என்ன எடுத்த ஞாபகம் இருக்குமா உனக்கு? இல்லனா. அதாவது ஞாபகம் இருந்தா சும்மா எடுத்த டேட் ஞாபகம் வரக்கூடாது. அன்னைக்கு எடுத்த போது எப்படி கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, அந்த கான்ஃபிடன்ஸ் ஞாபகம் கண்டிப்பா. நீங்க 1 வீக்குக்கு 2 ட்ரேட்ன்ற மாதிரி சொல்றீங்கல்ல, அந்த மாதிரியே எடுக்கல நானு. ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒரு ட்ரேட் இல்ல 2 ட்ரேட்னா எடுத்திருப்பேன். அது எனக்கு புரியுது என் தப்பு என்னன்ட்டு, நான் மிஸ்டேக் பண்ணது எல்லாம் புரியுது. அத கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் இப்போ அதெல்லாம் ஓகேடா, அது ஃபைன், அது பிரச்சனை இல்ல. இப்ப கார்த்தி கேக்குறது என்னன்னா, இப்ப நீ இத்தனை ட்ரேட் எடுத்திருக்கே, ப்ரிசைஸா இந்த ட்ரேட்ல நான் என்ன பண்ணேங்கிறது உன்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். இந்த ஜர்னல்ல சொல்ல முடியல. இதுக்கு அடுத்த ஜர்னல் பண்ணேன். இது ஒரு ஜர்னல் பண்ணேன். அதுக்காமே
இது வந்து 9am மாடல்னு ஒரு மாடல் இருக்குன்னா அதை நான் பேக் டெஸ்ட் பண்ணேன். இது மாடல் பேக் டெஸ்ட் பண்ணேன், பாதியிலே கை விட்டுட்டேன். இதோ இதுதானா, இது வந்து சதீஷ் கிரியேட் பண்ணி கொடுத்தான். என்ன கொடுத்தானா இப்போ, ஐயோ இது என்ன கீபோர்டு வருதுன்னா, கீபோர்டு அந்த மேல யாரோ இருக்குல்ல, அது டவுன் அரோ அமுக்கு. அந்த மேல டாப் ரைட், ஐ மீன் பாட்டம் ரைட்ல ஒன்னு இருக்குல்ல, டவுன் ஏரோ, அது கீழ. அதான் கொடுக்குற போக மாட்டேங்குது. ரைட். சரி விடு, வெர்டிகலாவே பிரஸ் பண்ணு பரவாயில்ல. வந்துச்சு. டாப் இல்ல பண்ணா ஃபர்ஸ்ட் இல்ல நீ நடுவுல தொட்டா வந்துரும், நடுவுல தொடாது. இதுதான் நான் ஃபண்டிங் பிக்ஸோட ஒரு 50k அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணேன். ஃபண்டிங் பிப்ஸ் இது கடைசியில கோட்டை விட்டேன். இப்ப ஜிபிபின்னு போட்டிருக்கேன்னா இதுதான் ட்ரேடு. எப்படி எடுத்தேன், என்னைக்கு எடுத்தேன், பொசிஷன் என்ன, என்ன சிஆர்டி டைமிங், என்ன சிஆர்டி 4 hour சிஆர்டி டைமிங் வந்து 1 AM, பர்ஜ் டைம் வந்து 3 AM போட்டேன். பயாஸ், புல்லிஷ், கிளீன், டிராம், என்ட்ரி வாஷ், இந்த மாதிரிலாம் நான் நோட்ஸ் எல்லாம் எடுத்தேன். அப்புறம் வந்து நீ பண்ணது வந்து பார்த்தா செகண்ட் ஃபேஸ், நாங்க எக்ஸல்ல பண்ணுவோம்ல, அதை நீ பண்ணிருக்க. அப்படிங்களா? டேட்டா அனலிட்டிக்ஸ் நாங்க சொல்லுவோம். ஏன்னா வந்து இத வச்சு டேட்டா கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க வந்து ஏஷியல் செஷன் எடுத்த முக்கால் ஸ்டேட் ஃபெயில் ஆயிருக்கு எங்களுக்கு. இல்லாட்டி பெருசா டேட்டா முடிஞ்சிருக்கும். அப்ப என்ன அர்த்தம், ஏஷியல் ஸ்டேட் எடுக்காத இனிமேல் ஒன்லி டேக் ட்ரேட் இன் லண்டன் அண்ட் நியூயார்க். அப்புறம் அது டேட்டா அனலைஸ் பண்ணல கொண்டு வரதுக்கு. பட் அதுல சின்ன கீ லெவல், இப்ப நான் சொன்ன ஒரு A+ கீ லெவல் உள்ள கொண்டு வந்தோம்ல, அதை நீ கொண்டு வர முடியும். என்ன நீ போடுவ, நான் என்ட்ரி எடுத்தா அவ்வளவுதான். பட் இந்த கேள்வி நல்லா உத்து நோக்கும் பொழுது எங்களுக்கு பேட்டர்ன் கிரியேட் ஆச்சு எங்களுக்கு. அதை வந்து நீ டாக்குமெண்ட் ஜெனரலா பண்ணணும், இல்ல வீடியோ ஜெனரல் பண்ணணும். ஓகேவா? அப்பதான் அது முன்னேற முடியும். வீடியோ ஜெர்னல் பண்ணல, ஃபியூச்சர்ஸ் அக்கவுண்ட். இது ஒரு இது கோல்டு ட்ரேட் பண்ணனா, கோல்டு ஒரே பேர் மட்டும் தான் ட்ரேட் பண்ணேன். ஒரே பேரு ஃபியூச்சர்ஸ் அக்கவுண்ட்ல வந்து என்கியூவும் கோல்டும் ட்ரேட் பண்ணலாம். எனக்கு கோல்டு மட்டும் தான் செட் ஆச்சு. இதுலதான் நான் 13 ட்ரேட் எடுத்தேன், 11 ட்ரேட் லாஸ். ஆனா நான் ப்ராஃபிட்ல இருந்தேன். ஓகே, அப்ப ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல. ஆமா, சூப்பரா ஃபாலோ பண்ணேன். எனக்கு வந்து ஒரு A+ மாடல் வச்சேன். இதுதான் என்னோட மாடல், இதுதான் என்னோட ஃபுல் சார்ட். இப்ப நீங்க வந்து சார்ட்ல காமிக்கிறீங்களா, ட்ரேடிங் வியூல ஹையர் டைம் ஃப்ரேம் இது 4 hour, இது 1 hour, இது 5 minutes, இது அப்படி இப்படின்னு நான் வந்து அது எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி இப்படி கடைசியா வந்து ஒரு போட்டோ மாதிரி போட்டுருவேன், எல்லாம் மேட்ச் பண்ணி. இது என்னன்னா அதான் போகுது. அதுக்கப்புறம் ஒரு டைம் ஃப்ரேம் 4 hourனா இதுதான் என்னோட என்ட்ரி. அதுதான் நீ பண்ணிருக்க. பட் என்ன தெரியுமா பிரச்சனை, இப்படி பண்ணிருக்க ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எங்களுக்கு. ஏன்னா வந்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, புரியாது. ஆமா, உனக்கே மறந்துருக்கும் பாதி, இது ஏன் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் டாக்குமெண்டேஷன் ப்ராப்பரா இருக்கணும். ஓகே, நான் இது இப்ப கத்துக்கிறேன்னா எப்படி டாக்குமெண்டேஷன் பண்றதுன்ட்டு நான் கண்டிப்பா அதே மாதிரி தான் பண்ண போறேன். இப்போ எனக்கு நான் பண்ணி ஒண்ணு எனக்கு வரலன்னா இன்னொருத்தர் அதே பண்றாங்க, ஆனா அவருக்கு வருதுன்னா கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணும். நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். கூல் சிச்சுவேஷன் நானா 7:30 5 minutes உள்ள வரட்டும். ஓகே சரி, வந்துருச்சு. கொஞ்சம் காசு விட்டுட்டேன் நானு. அந்த வெறியில நம்ம என்னடா இத்தனை நாள் ட்ரேடிங் படிச்சுட்டு இருந்தோம், என்னடா பண்ண நீன்னா ரொம்ப காண்டாயிருச்சு. நான் வந்து வாங்கிட்டேன் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட். வாங்கிட்டு ஒண்ணுமே இல்லைண்ணா, 1:3 மேபி 3க்கு மேல போச்சுன்னா புக் பண்ணிக்கலாம். ஆனா நான் ஸ்ட்ரிக்டா இருந்தேன், ஒரு நாளைக்கு 0.5க்கு மேல நான் விடவே கூடாதுன்ட்டு. அது ப்ளூ கார்டன், ஆமா, ஒரு ரூல் இருந்துச்சு ப்ளூ கார்டன்ல. என்ன ஒரு ரூல்னா, நம்ம வந்து கன்சிஸ்டன்சி ரூல்னு ஒரு ரூல். டெய்லி வந்து இவ்வளவு ப்ராஃபிட் பண்ணா அடுத்த நாள் அதுக்கு மினிமலா ப்ராஃபிட் பண்ணி இருக்கணும்ட்டு 5 days பண்ணணும். சோ இந்த ரூல் வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணுச்சுன்னா ஒரே வாரத்துல நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கிளியர். டெய்லி ட்ரேட் எடுத்தேன், 2-3 ட்ரேட் எல்லாம் இருக்காது, ஒரு ட்ரேட் இருக்கும். ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா அடுத்த ட்ரேட் இருக்கும், அவ்வளவுதான். ப்ராஃபிட்டா இருந்துச்சுன்னா அடுத்த ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஆனா ஒரே வாரத்துல ஃபாலோ பண்ணேன். நான் ஒரு நாளைக்கு 0.5 தான் லூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், அதே மாதிரி 0.5க்கு மேல நான் லூஸ் பண்ணல. ஓகே, 1 வீக்ல ஃபேஸ் 1 கிளியர் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் வீக்ல ஃபேஸ் 2 கிளியர் பண்ணிட்டேன். அந்த எலிவேட் சார்ட் கூட இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க எனக்கு ஒரு சர்டிபிகேட் தராங்க, உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, ஓகே, நல்லா ட்ரேட் பண்றீங்க, இந்தாங்க லைவ் அக்கௌண்ட்னு கொடுத்துட்டாங்க.
லைவ் அக்கௌண்ட் ட்ரேட் பண்றேன், இதே மாதிரி தான் ட்ரேட் பண்றேன். அப்படியே ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸ் வந்து மேல போயிட்டு இருந்தது. செகண்ட் ஃபேஸ்ல வந்து அப்படியே கடைசி ஃபேஸ்ல என்ன ஆயிடுச்சு, அப்படியே டிக்ளைன் ஆயிருச்சு. நீ ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸ்ல ஃபாலோ பண்ண அதே மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்ணியா? அதே ரிஸ்க் மேனேஜ்மென்ட், அதே கடைசியா ரிஸ்க் மேனேஜ்மென்ட் மட்டும் ஃபாலோ பண்ணேன். ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்னா, அப்படியே ட்ரேடுக்கு அலைஞ்சேன், இப்படி போகணும்ட்டு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அத ஒரே செகண்ட்மா. ஓகே, அது மட்டும் காமிச்சிடுறேன். சரி வா காமி. அதாவது நீ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் கிளியர் பண்ண அதே மெத்தடாலஜி அதே சிஸ்டத்தை மாஸ்டர் அக்கவுண்ட்ல ஃபாலோ பண்ணி ப்ளோ பண்ணியா, இல்லட்னா அங்க எமோஷன் ப்ளே பண்ணிச்சா, என்ன ஆச்சு, என்ன லேர்ன் பண்ணாங்க? என்ன நான் தேர்ட் அக்கவுண்ட்டும் ப்ளோவும் பண்ணல. நான் என்ன மிஸ்டேக் பண்ணனா, ட்ரேடுக்கு அலைஞ்சிட்டே இருந்தேன். இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளூ கார்டியன்ல எத்தனை ஃபேஸ்? ஒரு ஃபேஸா ரெண்டு ஃபேஸா? ரெண்டு ஃபேஸா மூணு ஃபேஸா? ரெண்டு ஃபேஸ். அப்ப மூணாவது ஃபேஸ் மாஸ்டர் அக்கவுண்ட். தெரியும். ஆமா, இதோ இதுதானே ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸ். க்ளீனா ரெண்டே வாரம் 5 நாள் தான் ட்ரேடிங். ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் ப்ராஃபிட். ஒண்ணுமே லாகா இல்ல, அழகா இருக்கு பாருங்க. அந்த என்ன செட்ல பண்ண? யூரோ யுஎஸ்டி ஜிபிபி கோல்டு, இது 3 தவிர வேற எந்த பேரும் போல. ஓகே, ஃபோரெக்ஸ் பேர்ஸா ஃபியூச்சர்ஸா? இது வந்து நார்மல் நம்ம ஃபண்டட் அக்கவுண்ட். ஓகே ஃபியூச்சர்ஸ் அக்கவுண்ட் அது ஓகே ஃபைன். நீ ஃபோரெக்ஸ் தான் ப்ளே பண்ணிருக்க. ஓகே, ஆமாமா, இதுதான் இதுவாச்சு. அடுத்து என்ன ஆச்சு, இதுதானே அதுக்கு அடுத்த அக்கவுண்ட். எஸ்எம்டி கொடுத்து மேல போயிருக்கான் பாருங்க. என்ன கத்துக்கிட்ட ஆக்சுவலி நீ இதுல என்ன கத்துக்கிட்டேன்னா, நான் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஆக்சுவலா என்னோட மெயின் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ஸ்ட்ராட்டஜி கூட ரெண்டாவது நான் சொன்னேன்ல, நான் ப்ளூ கார்டன்ல க்ளீனா கேக்குறேன். ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸ்ல நீ 0.5% வச்சேன்ல ரிஸ்க். பெர் டே வந்து 0.5 மேல லூஸ் பண்ண மாட்டேன்னு நீ ஒரு பாராமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணில. ஆமாண்ணா, அதே மாதிரி மாஸ்டர் அக்கவுண்ட்ல ஃபாலோ பண்ணியா இல்லையா? ஆமாண்ணா, 0.5 மேல நீ லூஸ் பண்ணல ஒரு டே. லூஸ் பண்ணல. சரி, ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் எடுத்த? 2 3. ஆனா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கிளியர் பண்றதுக்கு ஒரு ட்ரேடுக்கு மேல எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஒரு ட்ரேடுக்கு மேல எடுக்க மாட்டேன்னு சொல்லனா, ஒரு ட்ரேட் எடுத்து எனக்கு ப்ராஃபிட் ஆச்சுன்னா அடுத்த ட்ரேட் எடுக்க மாட்டேன். சரி, ஒரு ட்ரேட் எடுத்து லாஸ் ஆச்சுன்னா அடுத்த ட்ரேட் எடுப்பேன். அந்த ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா எல்லாம் மூடி வச்சுட்டு போயிடுவேன். இப்ப அதே இத மாஸ்டர் அக்கவுண்ட்ல ஃபாலோ பண்ணியா? ஆமாண்ணா, அதோ தெரியுதா எலிவேட் சார்ட் தெரியுதுங்களா? இது ஒரு நாள் இந்த மாதிரி தான் லூஸ் பண்ணிட்டு வந்தேன். கடைசியா கடைசி ட்ரேடு மட்டும் தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, அக்கவுண்ட் ப்ளோ ஆகிற ஸ்டேஜ் 2% தான் இருந்துச்சு. சரி, லாஸ்ட் கடைசியா 2% தான் இருந்துச்சு. டோட்டலா 10%ல 8% லூஸ் பண்ணிட்டேன். கடைசி 2% இருந்துச்சு. அந்த 2% ரிஸ்க் வச்சு ஒரே ட்ரேட் எடுத்தேன். அந்த ட்ரேடு வந்து மொத்த லாஸையும் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த ட்ரேட்ல தான் நான் $3000 ப்ராஃபிட்ல இருந்தேன். ஆமா, அப்புறம் கன்சிஸ்டன்சி ரூல பிரீச் பண்ணிட்டேல. அப்போ நியூஸ் ட்ரேடனால கன்சிஸ்டன்சி ரூல் பிரேக் ஆயிருச்சு. என்ன ட்ரேடா இருந்தாலும் நீ ஒரே ட்ரேட்ல நீ கெயின் பண்ணிருக்கேல. நியூஸா இருந்தாலும் இல்லனாலும் அதாவது அவங்க ரூல் என்னன்னா, அவங்க ரூல் என்னன்னா, ஒரு நாளைக்கு மினிமம் 0.5% கெயின் பண்ணிருக்கணும். அதுவும் இல்லாம ஒரு நாளைக்கு நீங்க 0.5% $250 மேக் பண்றீங்கன்னா 50K அக்கௌண்ட்ல, அந்த மாதிரி 5 நாள் நீங்க $250 மேக் பண்ண. இப்ப எந்த மொத்தமா அப்படியே கீழே எல்லாமும் வரல, கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணிருப்பேன். அந்த ப்ராஃபிட் பண்ணது வந்து என்னன்னா, ஒரு நாளுக்குமே $250 மேக் பண்ணிருப்பேன். அதனால கடைசி 5 நாளுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவுனா ப்ராஃபிட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ரூல். அதுல இந்த ட்ரேட்னால பிரேக் ஆகல எனக்கு ரூல். இந்த ஒரு டிக்ளைன் ஒன்னு இருக்கு பாருங்க, அந்த டிக்ளைன்ல நியூஸ் ட்ரேட் பண்ண 1%க்கு மேல ஒரே ட்ரேட்ல லூஸ் பண்ணக்கூடாது. அந்த 1% போயிட்டு பிரேக் ஈவன் வந்துச்சு. ஆனா அவங்க அதை கன்சிடர் பண்ணல. நீங்க ரூல்ஸ் பிரீச் அவுட் பண்ணீங்கன்ட்டு 50% ப்ராஃபிட் ஸ்பிளிட்டா மாத்திட்டாங்க. 3000 எடுத்தா $1500 தான் நம்ம கையில தருவாங்க அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க. ஆக்சுவலா 90% ப்ராஃபிட் ஸ்பிளிட். நமக்கு வந்து $3000 மேக் பண்ணனா எனக்கு $2700 அவர் தரணும். அவன் தரமாட்டேன்ட்டான். நான் எவ்வளவோ கெஞ்சன அவன் கிட்ட. அதை எப்படி கொடுப்பான்? அவன் டீனா உனக்கு மென்ஷன் பண்ணிட்டான்ல, உனக்கு ஒருத்தனை மட்டும் எப்படி கொடுப்பான்? அந்த ரூல் தெரியலனா நான் இதுக்கப்புறம் அந்த ரூல் ஏன்னா இது எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீ எவ்வளவு உருண்டு பிறண்டாலும் அவன் கைட்லைன்ஸ்னு ஒண்ணு கிளியரா கொடுத்துட்டான். அது படிக்காது நம்மளோட தப்பு.
நீ அக்கௌண்ட் வாங்கின அப்புறம் புதுசா கொண்டு வந்து அதனால உன் அக்கௌண்ட் போச்சுன்னு சொன்னா வேற. நீ அக்கௌண்ட் வாங்குறதுக்கு முன்னாடியே இதான்ப்பா கிரவுண்ட் ரூல்ஸ், இதை நீ ஃபாலோ பண்ணனா உனக்கு அதுக்கேற்ற பே அவுட் வரும்னு தெளிவா சொல்லிட்டான். அப்போ உனக்குனாலும் அதே தான், எனக்குனாலும் அதே தான், யாரா இருந்தாலும் அதே தான். நம்ம அவரை அக்யூஸ் பண்ண முடியாது. ஃபண்டிங் டிப்ஸ்ல தெரியாம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அவங்க டீம் கிட்ட பேசினா அவங்க வேணா கன்சிடர் பண்ணுவாங்க. நான் தெரியாம பண்ணா எனக்கு தெரியாது அந்த ரூல் இருக்கிறதே, சாஃப்ட் பிரீச் ரூல். சாஃப்ட் பிரீச்னா 3% மேல ஒரே நாள்ல அது ஒரு ட்ரேட்ல ஃபண்டிங் டிப்ஸ்ல 3%, இதுல 1%. ஓகே, அது ஒரு தப்புனால $3000 நான் விட்டேன். சரி ஃபைன். நான் நிறைய ட்ரேட் எடுத்திருப்பேன். சோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீ என்ன லேர்ன் பண்ண அந்த $3000 விட்டதுல? நான் மேனேஜ்மென்ட் தான் பெஸ்ட். ஒரு நிமிஷம் நான் சொல்லட்டுமா? நீ எடுத்ததே லக்குன்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலி. ஆமா, சிம்பிள். உனக்கு அந்த நியூஸ் டைம்ல நீ ஒரு ட்ரேட் எடுத்திருக்க, உனக்கு என்ன நீ அக்கவுண்ட் ப்ளோ ஆக போகுது. உனக்கு நீ சும்மா போட்டு பாத்திருக்க, உனக்கு வந்திருக்கு. ஆமா, கடைசி அது நான் ஒத்துக்கிறேன். கடைசி ட்ரேட் மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணேன். மத்த ட்ரேட்லாம் நான் எப்பவும் ப்ளோ இருக்க வேண்டியது. அப்ப நீ போய் சண்டை போடுறது அர்த்தமே இல்ல. ஆமா, அக்கவுண்ட் அதாவது சொல்றேன்ல, இது வந்து எப்படின்னா வந்து நீ வந்து இது லாங் டர்ம் ஜர்னி தம்பி. ஒரு இது கிடையாது, ஒரு லாட்டரி கிடையாது. வாழ்க்கை ஒரு வாட்டி ஜெயிச்சா போதும், ஜெயிச்சலாம்னு சொல்ல கிடையாது. இது ஒரு லைஃப் லாங் ஜர்னி ஆக்சுவலி. ஓகேவா? 60 வயசு போகணும். அப்ப அதுக்கு நீ லக்கை டிபெண்ட் பண்ண கூடாது. இன்னைக்கு லக் அடிக்கும், நாளைக்கு அடிக்காட்டி என்ன பண்ணுவ? கரெக்ட்னா. சரி, அதனால வந்து இத நீ அப்படியே விடு. அப்படிதான் அடுத்து பாப்போம் நம்ம. பட் ஓகே, இப்போ நம்ம வரும். ஓகேவா? ஓகேண்ணா. பட் என்ன சொல்றேன், எப்போ ஒரு ஒரு அடி வாங்கினா அது கத்துக்கணும் ஆக்சுவலி. ஏன்னா சொன்னால இப்ப நம்ம வந்து ஒரு 3ஆவது மண்டலம் கீழே விழுந்தா கை கால் உடையுங்கிறது வந்து கீழே விழுந்தா பார்க்கணும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி இருப்பான். ஓகேவா? அவனை பார்த்து தெரிஞ்சுட்டா போதும். ஏதாவது சொல்றேன், வாழ்க்கையில போய் ஒரே மிஸ்டேக் 2 வாட்டி பண்ணாது. புதுசா பண்ண தப்பே கிடையாது. ஓகே, சரியா? ஓகே, கமிங் பேக். இப்ப ஆக்சுவலி இத லாங் டர்மாவே நான் யோசிக்கலண்ணா. அதுதான் பெரிய தப்புண்ணா. சரி, ஓகே, விடு. நம்ம சொல்யூஷன்ஸ் பாப்போம். இப்ப ப்ராப்ளம்ஸ் ஓகே கண்டிப்பா. சர்வீஸ் 20 இல்ல வந்துட்டானா? இப்ப நீ பார்த்தா அந்த 3 ஃப்ரேம்வொர்க் சொல்லிருக்கேன். கீ லெவல், ரிட்ரேஸ்மென்ட், ரெசிஸ்டன்ஸ். இந்த 3 இங்க இருக்குன்னு பாப்போம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா என் கீ லெவல் நம்ம சொன்ன ஏ ப்ராபபிலிட்டி கீ லெவல். ஓகேவா? ஆமாண்ணா. ஓகேவா? சோ இது வந்து A+ கீ லெவல் ஒத்துக்கறியா? இப்ப இந்த கீ லெவல் ஃபார்ம் ஆகி முடிஞ்ச பிறகு இந்த பிரைஸ் இந்த இடத்தை தொடறதுக்கு முன்னாடி ஏதோ லிக்விட் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கா? இல்லண்ணா. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் பிரைஸ் தொட்டிருக்கு, கரெக்ட்டா? சோ இந்த இடத்துல பிரைஸ் ஏதோ லிக்விட் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கா? வரல. சோ ரிட்ரேஸ்மென்ட் இஸ் ஆல்சோ பெர்ஃபெக்ட் ஃபார் மீ, கரெக்ட்டா? ஆமாண்ணா. இங்க ஓபன் ஆயிருக்கு. அதாவது இந்த பிரைஸ் இங்க கீழ முடிஞ்சு இங்க ஓபன் ஆச்சு, அப்படியே தொட்டிருக்கு. சோ திஸ் இஸ் மை என்ட்ரி. சோ தேர் இஸ் நோ ரிட்ரேஸ்மென்ட். சோ ரூல் நம்பர் 1 டிக், ரூல் நம்பர் 2 டிக், கரெக்ட்டா? இப்ப ரூல் 3. இப்ப ட்ரேட் எடுக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நான் இது வரைக்கும் ஏம் பண்றேன்னு வெச்சுக்கோ. ஓகே. இது கீழ ஏதாவது ரெஸ்ட், இத ஃபர்ஸ்ட் டார்கெட். அடுத்து ஃபர்தரா கீழ ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கா கீழ? தெரியலனா. ஆக்சுவலி இது சார்ட் தெரியல உனக்கு, வேற விஷயம் தான். அது நியூஸ் 4OCSG கொடுத்துருவானோ? அதுக்கு என்ன 2 hours ஆகும். நான் மண்டேவே கீரோல் டேப் பண்ணிருக்கான். நீ ரெஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்பெண்ட் பண்ணனும். பாப்போம் நம்ம வந்து நல்லதா. ஆனா இங்க நோ ரெசிஸ்டன்ஸ் இன் 4 hour இன் LHS ன்னு போட்டுருக்கீங்களா? அப்படினா என்னன்னா லெஃப்ட் சைடு ஆஃப் தி சார்ட்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குற உனக்கு. ஏனா உங்க டிபி இங்க தொட்டு இங்க தான் வர கீழ வர போற டைரக்ஷன், கரெக்ட்டா? ஓகே. ரெசிஸ்டன்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. ஆப்போசிட் PDR தானேனா? என்ன புரியலடா? அந்த லோ ரெசிஸ்டன்ஸ் தானே. அது டார்கெட்ரா. அது எப்படி ரெசிஸ்டன்ஸ் ஆகும்? இரு ஒரு வருஷம் சொல்லிறேன் ஜி. நமக்கு ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது எப்பன்னா எதுனா ஆக்சுவலி ஒன்லி ஆப்போசிட் கீ லெவல்ஸ். நான் என்ன சொன்னேன் கீ லெவல்னா இட்ஸ் ஒன்லி FVG. எக்ஸாக்ட்லி. ஓகேவா? அங்க இருந்தா பிரைஸ் மேல போகும். இங்க பிரைஸ் வந்து மேபி டர்ன்ஸ் நடக்கலாம் இங்க. நான் இல்லனே சொல்ல மாட்டேன். ஓகேவா? அதனால தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சு பார்ஷியல் புக் பண்ணிரணும். ஓகேனா. நீ நல்லா கவனிச்சு பார்த்தனா இந்த இடத்துல பார்த்து தெரியும் உனக்கு. இந்த பிரைஸ் அப்படியே இந்த ஒட்டபரத்து அப்படியே ரிவர்ஸ் ஆகலாம் பாரு. So 90% சான்ஸ் எஸ்எல் அடிக்க வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இந்த லிக்விட் கலெக்ட் பண்ண பிரைஸ் சும்மா போயிருக்கலாம். பட் என்னோட பையஸ் கன்ஃபார்ம் பண்ணனால எஸ்எல் அடிக்காம 3 பிரைஸ் கீழ வந்துட்டோம். ஓகேனா. ஓ ஐ அக்செப்ட் யுவர் பாயிண்ட். ஆக்சுவலி இட்ஸ் a valid point. இதுவும் வந்து ஒரு லிக்விடிட்டி ஜோன் தான். இட்ஸ் ஆல்சோ கீ லெவல். கீ லெவல் இஸ் நதிங் பட் லிக்விடிட்டி ஜோன்ரா. ஓகேவா? அந்த இடத்துல நிறைய ஆப்போசிட் ஆர்டர்ஸ் இருக்கும். அதான் கீ லெவல். நம்ம ரொம்ப தியரியா பேச வேணாம். ஓகேவா? சோ
இந்த இடத்துக்கு பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி லோ டைம் 15 மினிட்ஸ் சென்டில் எடுத்து சூப்பராக எடுத்துக்கலாம் இங்கே. ஓகேவா? ஹையர் டைம் ஃப்ரேம்னால நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுப்போம் ஆக்சுவலி. ஏன்னா வந்து ஸ்டாப் லாஸ் பெருசு கரெக்டாக. ஸோ இங்கே எது இல்லைன்னா இது வரைக்கும் ஹோல்டு பண்ண முடியும் உங்களால். பட் நாங்கள் இங்கேயே புக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கேன் ப்ராஃபிட்டை. பட் இதான் ஸோ இப்போ நான் சொன்ன 3 பாயிண்ட் இங்கே மேட்ச் ஆகிடுச்சா? ரெசிஸ்டன்ஸ் கிடையாது எனக்கு. எனக்கு ரிட்ரேஸ்மென்ட் பர்ஃபெக்டாக A+ இருந்துச்சு. அட் த சேம் டைம் கீழே A+ இருந்துச்சு கரெக்டா? இது வந்து ஒரு நல்ல குட் ட்ரேட். திஸ் ட்ரேட் வில் கிவ் சம் குட் ரிசல்ட்ஸ். ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே நாங்கள் பண்ணியிருப்போம் முக்காவாசி. சில டைம் நாங்கள் அடி வாங்கியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டைம் ஃபர்ஸ்ட் எடுத்து SL அடிச்சிருக்கு, என்ன ஆச்சு? A+ஆ FE தொட்டு ஃபார்ம் பண்ண ஓபியா? ஆமாண்ணா. லாஜிக்கல் என்ன இருக்கணும் பிரைஸ் அங்க பட்டு லோவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு அதான் சிஎஸ்டி நடந்துருக்கணும். பட் இங்க என்ன ஆச்சு? SL அப்படியே மேல போயிடுச்சு பிரைஸ். ஒரு நிமிஷம் இது வீக்லி டைம் ஃப்ரேம். ஓகே, இது வீக்லி ஓபி. நான் எடுத்த ட்ரேடை காமிக்கிறேன். என்ட்ரி இப்போ நீ பார்த்தனா ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ட்ரேடை தப்பா எடுத்துருக்கேன் ஆக்சுவலி. நான் வந்து இது வந்து வீக்லி ஓபி ஃபார்மா இருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஷார்ட் தான் ஏம் பண்ணியிருக்கணும். பட் நாங்கள் என்ன பிரைஸ் கலிக்யூட்டிவ் கமிங் டு கீழே வித் ஆல்ரெடி டச் தி வீக்லி ஓபி இஸ் க்ளோஸ்ட் வித் இன் தி ஓபி. ஓகே, ஸோ வீக்லி 50-50 as it shows sign condition as up to rejection. So will the OB is strong, will follow 2 CR bearishness. Okay, fine. Daily OB என்ன பண்ணிருக்கு? Price is reacting to the daily VCB, but there is a untapped daily minus OB. ஓகே, அதை நான் டார்கெட் பண்ணியிருக்கோம். இதை விட்டுட்டு ஸோ இப்போ கவுண்டர் ட்ரெண்ட் எடுத்துருக்கோம். கவுண்டர் ட்ரெண்ட் எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபண்டமெண்டலி தப்பு பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம், நாங்கள் பிரைஸ் இது வரைக்கும் வருவான்னு நம்பிக்கையில பை பண்ணியிருக்கோம். பட் ஓவரால் வீக்லி என்ன பண்ணிருக்கு, ஆல்ரெடி இங்க சிபி ஃபார்ம் இங்க வந்து ஓபி A+ ஓபி ஃபார்ம் மிஸ்டேக் பண்ணிருக்கோம் சிவாஜி. இவ்வளவு கேவலமா தப்பு பண்ணிருக்கோம். அதுவும் இப்போலாம் பார்த்தா புரியல. ஷார்ட் தான அடிச்சிருக்காங்க. நம்ம என்ன லாங் எடுத்தா முடிக்கிறேன். நானும் அதை யோசிச்சேன், என்ன பண்ணி வச்சிருக்கோம், ஏன் லாங் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ண 2CR னு சொல்லிட்டு லாங் எடுத்துறோம். தெரியுதாஜி? அதான் அந்த இடத்துல உனக்கு என்னன்னா என்னடா 2CR அது ஒரு அப்புறம் சொல்றேன் உனக்கு. இத புரியவானா, அது குழப்பிடுவானா? அது இப்ப ரொம்ப யூஸ் பண்றது இல்ல, பாத்துக்கலாம். இப்ப ரொம்ப யூஸ் பண்றது இல்ல. ஆமா, அது ஜஸ்ட் பட் ஜி நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா, டெய்லி FE ஆக்சுவலி இந்த ட்ரேட் நம்ம அவாய்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? 4 hour FE 2CR இல்ல. ஆக்சுவலா அதுக்கு நம்ம என்ன யோசிச்சோம்னா ப்ரீவியஸ் டே வரைக்கும் எந்த ஒரு அப்போசிங்க்கு PDR-ம் இல்ல. சோ அதுலயும் கண்டிப்பா ரீச் ஆயிருவான்னு எடுத்தது. அதுதான் இல்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஆக்சுவலி. அதுதான் ஆனா 2CR ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா அந்த இடத்துல SMT பார்க்க தவறு இருக்கும். AUD தான் மேபி ப்ரீவியஸ் டே கலெக்ட் பண்ணிருப்பான். எடுங்க போட்டு பாப்போம். அத மட்டும் பாப்போம். ஃபர்ஸ்ட் மந்த்லியே இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. வீக்லி தெளிவா ஆப்போசிட்டா இருக்கு. டெய்லி வந்து டெய்லி FE தொட்டான் ஆல்ரெடி பிரைஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எடுத்து மிகப்பெரிய முட்டாள்தனம். டேக் வென் செக் இதை எழுதிருக்கேன் பார்த்தியா சதீஷ் மதன்? இதான் முக்கியமானது. வென் செக்கிங் ஹையர் டைம் ஃப்ரேம் டிடன்ட் கிவ் ஆல் கிரீன் சிக்னல் ஃபார் லாங், பட் 4 hour ஸ்மார்ட் SMT gave good signal to go for buy. This can be potential reason for lie. அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் அலைன் ஆகல நாங்க கரெக்ட்டா. வீக்லி வந்து பெர்ஃபெக்ட்டா பேஸ். அதாவது நாங்க என்ன பண்ணிட்டோம்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல வர ரீட்ரேஸ் மட்டும் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். சிம்பிள். சோ நாங்க ஒரு ஸ்கேல்பிங் ட்ரை பண்ணிருக்கோம், அடிச்சு விட்டு போய்ட்டோம். ஆல்சோ ஏடி இந்த ஜி நீங்க சொன்னீங்களா அந்த பாயிண்ட். ஓ இருக்கா? சூப்பர். அது எழுதிருக்கோம். This is not worst mistake. ஏன்னா இப்ப கேட்ட பட் தட் இஸ் அப்ப அது worst mistake இல்லன்னு தப்பக்கட்டு. அப்ப அதான் அப்ப ஆனா இப்ப பாருங்களேன், நம்மளே அறியாம AUD தான் ஒரு SMT இருக்குன்னு பேசுறோம். பாத்துருக்கோம். அதான் சொல்றேன், கண்டிப்பா நடந்துருக்கும். ஏன்னா இங்க நடந்தது என்ன அர்த்தம், 90% கண்டிப்பா மேல போயிருக்கு. எக்ஸாக்ட்லி. ஏதாவது ஒரு பேர்ல ஒரு கீழ தூக்கிப்பா, அதனால தான் உனக்கு அடிச்சு விட்டுருக்கான். கண்டிப்பா மேல பிரைஸ் போய் ஆயிருந்திருக்கும். ஆனா பிரைஸ் மேல போல, ஏன்னா அப்ப ஆல்ரெடி இந்த லிக்விடிட்டி கலெக்ட் செய்யப்பட்டு விட்டது. சோ கப்பல்ட் பேர் இங்க நமக்கு AUD ல ப்ரீவியஸ் டே ஸ்வீப் பண்ணிட்டான், இத தூக்கல. சோ நம்பர் 2 சூப் ஆயிட்டோம். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இதான் லேர்னிங்ஸ். இப்ப லேர்னிங்ஸ் புரியுதா மதன்? புரியுதுண்ணா. சோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம், நம்ம கப்பல்ட் பர்சன்ஸ் SMT பாப்போம். செகண்ட் இதெல்லாம் எதெல்லாம் நோட் பண்றீங்கனா? எந்த Google Docs. Google Docs. ஓகே. Google டாக்குமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, Google Docs. சோ ஆக்சுவலி நாங்க ஒழுங்கா சொல்றோம்ல, ஆகஸ்ட் மாசத்துல ஒழுங்கா பண்ணி, ஆகஸ்ட் மாசம் எங்க அப்பா ரிட்டையர்மென்ட் ஆனாரு. ஆனா அங்கேயே நான் ஃபுல்லா அலைய ஆரம்பிச்சிட்டேன். சோ அதனால வந்து ரொம்ப பக்காவா பண்ண முடியலன்னு வச்சுக்கீங்க. இத ஆர்மியானா? இல்லடா, அப்பா இது சென்ட்ரல் கவர்மெண்ட். நெய்வேலி. ஓகேவா? சோ அதான் பட் திருப்பி சொல்லுவோம்ல, ரெண்டே பேர் தான் இருப்பாங்க உலகத்துல, ஒன்னு ஜெயிக்கிறவன் எக்ஸ்கியூஸ் கொடுக்கறவன். நீ யாருன்னு நீ முடிவு பண்ணிக்கோ. ஓகேவா? சோ இதான் ஃபண்டமெண்டல் ஃப்ரேம் ஒர்க்டா. ரெண்டு புரிஞ்சா?
ஓகே, இப்ப நம்ம அடுத்த டாபிக் போலாம். இப்ப இந்த ஃபார்வர்ட் டெஸ்ட்ல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு வாரத்துக்கு 2 3 டைம் கிடைக்காது நம்மளுக்கு. அதுக்கு மேல நீ ஃபோர்ஸ் பண்ணி எடுத்தேன்னு வச்சுக்கேன் அடி வாங்குவ. அதுக்கு மேல நீ எடுத்து நீ ஜெயிச்சாக நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா கண்டிப்பா A+ இருக்காது, டேட்டா இருக்காது கையில. வாரத்துக்கு புரியல, நான் வாரத்துக்கு 2 to 3 ட்ரேட்ஸ் மேல A+ ட்ரேட் வராதுடா உனக்கு. ஓகேவா? 2 to 3 ட்ரேடுங்கிறது ரொம்ப ரேர். 2 to 3 ட்ரேடுங்கிறது ரொம்ப ரேர். ஆமா, சில வரலாம் உனக்கு என்ட்ரியே கிடைக்காம இருக்கும். போன வரலாம் ஒரு என்ட்ரி எடுக்கலையே நம்ம. ஆமா, நான் சொல்றது பர் பேருக்கு ஆக்சுவலி. ஆனா அப்ப 4 hour கீழ வர மாட்டீங்களா? 4 hour கீழ வரவே மாட்டாங்க. ஏன் கீழ வரணும்? டேய், அந்த ஸ்டாட் உனக்கு அந்த எக்ஸல் காமிச்சான்ல, RR எக்ஸல்ல உனக்கு ஒரு மாசத்துக்கே 10 ட்ரேடு தான்டா தேவை. ஆமா, நீ என்ன நிறைய ட்ரேட் எடுக்கணும்னு யோசிக்கிற? நான் நேத்து சொன்னேன்ல, ட்ரேடிங் வாழ்க்கை இல்ல. வாழ்க்கைக்குள்ள ட்ரேடிங் ஒரு விஷயம், அவ்வளவுதான். பாரு, நீ எவ்வளவு ஈஸியா காசு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு ஈஸியா காசு சம்பாதிச்சுட்டு ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நீ என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் இந்த சென்ஸ் சென்சிபிளா என்ஜாய் பண்ணணும். கண்ணா பின்னா என்ஜாய் பண்ணக்கூடாது. இல்ல, என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள்ரா. இப்ப வாழ்நாள் ஃபுல்லா இப்படியே பண்ணிட்டு இருக்க போறியா நீனு? அதாவது பாரு, ஒரு நாள் ட்ரேடிங் 5.5 மணி நேரம் ட்ரேடிங், இங்க இருக்க ஃபேமிலி டைம் ஏதாச்சும் இருக்கு உனக்கு? நாளை பின்ன உனக்கும் கல்யாணம் ஆகும், உனக்கும் குழந்தை குட்டி பிறக்கும், அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாமா நீ? அப்படி இருந்தா நீ 9 to 5 ஜாபுக்கே போயிடலாமே. நீ எதுக்கு ட்ரேடிங் உள்ள வர? நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு நம்ம அப்படியே ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டா மேக்ஸிமம் 5 இயர்ஸ் மதனே. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வேணா நீ இந்த மாதிரி இருக்கலாம், டைம் டேபிள் போட்டு. அதுக்கப்புறம் ஒரு கார்பஸ் வந்துரும். அந்த கார்பஸ் வச்சு ஒரு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணிட்டு ட்ரேடிங்ல இப்ப ரோமியோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்? ரோமியோ என்ன டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கானா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 5 இயர்ஸ் கழிச்சு நம்மளோட டாஸ்க் என்ன தெரியுமா இருக்கும்? இந்த காலையில இது ஒண்ணு இருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் 10:30 ஒண்ணு இருக்கும், 2:30 6:30 இவ்வளவுதான். ஒரு நாளைக்கு 4 வாட்டி சாட்டை பார்ப்போம், ஓகேவா? நடுவில் அலர்ட் வந்து ட்ரேட் எடுப்போம், முடிஞ்சு. இந்த நடுவில் பண்ற இந்த பேக் டெஸ்டிங், இந்த என்ன சொல்ற ஜர்னலிங், இந்த இதெல்லாம் நம்ம தூக்கி ஜர்னலிங் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா பேக் டெஸ்டிங்க்கு வேலையே கிடையாது. பேக் டெஸ்டிங் எதுக்கு? ஒன்னு நீ ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்காக. ஆமா, ஒன்ஸ் நீ ட்ரெயின் பண்ணி எனக்கு சிஸ்டம் இதுதான்டா, இது வந்ததானே எடுப்பேன், நீ உட்கார்ந்த அப்புறம் நீ எதுக்கு பேக் டெஸ்ட் பண்ண போற? முடிஞ்சு. பேக் டெஸ்டிங் எதுக்கு? உனக்கு கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணதா பேக் டெஸ்டிங். டேய், இருக்கீங்களா? 2 பேரும் மியூட் போட்டு போயிட்டாங்க. மியூட் போட்டுலாம் போலனா இருக்கனா? புரியுதுனா? டேய், வாழ்க்கை ஃபுல்லா நம்ம 24 மணி சார்ட் முன்னாடி உட்கார போறது இல்லை. ட்ரேடிங் எதுக்குன்னா, அவன் 10 வருஷம் 20 வருஷத்துல சேர்க்க வேண்டிய சேமிப்பை நம்ம ஒரு அடுத்த 5 வருஷத்துல பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். ஓகே ஓகே. அதுக்காக 5 வருஷத்துக்கு கழிச்சு நான் ட்ரேடிங்கே மொத்தமா நான் ஒட்டுமொத்தம் விட போறது இல்ல. ஃப்ரீடம் வேணும். ஃப்ரீடம்ங்கிறது ஃபினான்ஷியலா இருக்கணும், டைமும் இருக்கணும். 60 வயசு வரைக்கும் நான் 9 to 6 வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா 60 வயசுக்கு மேல நான் உலகம் சுத்த போறேன்னு போனா 60 வயசுக்கு மேல நம்ம எத்தனை பேர் இருப்போனே தெரியாது. அப்ப வாழ்க்கையில 3/4 நாள் நீ வேலை பார்த்தே கழிச்சுட்டு மீதி 1/4 வாழ்க்கையை நீ வாழ்ந்து என்ன பண்ண போற? அப்ப நீ அந்த மாதிரி வாழணும். அதுக்கு நீ இப்பயே அந்த உன்னோட யூத்தை நீ ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் டெடிகேட் பண்ணு. ராப் பகலா ரூம்குள்ள பூட்டிட்டு நீ ராப் பகலா பண்ணு. அடுத்த 5 வருஷம் கஷ்டப்பட்டுனா அடுத்த 30 வருஷம் ஜம்முன்னு இருக்கலாம். புரிஞ்சா? இப்ப எதுக்கு சொல்ல ஆரம்பிச்சோம்? என்ன கேள்வி கேட்டாங்க? இல்ல, அவன் டெய்லி ட்ரேட் எடுப்பேன்னு சொன்னான் ஜி. இல்ல 4 hour கீழ போக மாட்டீங்கன்னு கேட்டான். அதான். ஓகே ஓகே. அதான் அந்த எக்ஸல்ல காட்ட போறேன். 10 ட்ரேட் பெர் மந்த், 50% அக்யூரசி, 1:2, 100K அக்கவுண்ட்ல உன்னால எவ்வளவு பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் போட்டேன்ல, அதுல ஏதாவது உனக்கு ஒளிவு முறை ஏதாவது இருக்கா? இல்ல அதுல ஏதாவது புரியாத ஃபேக்டர் ஏதாவது இருக்கா? இவ்வளவுதான். இதை நீ அச்சீவ் பண்ணு, மோர் தென் சஃபிஷியன்ட். மேல அந்த $100K நீ $1 million மாத்து. உன்னால ஒரு 10 100K அக்கவுண்ட் வாங்க முடியாதா? FTMOல உனக்கு அட் டைம்ல 200K 250K வாங்க முடியும். 4 250K வாங்கு. மதன் புரிஞ்சு சொல்ல உனக்கு? புரிஞ்சு. இனிமே அந்த கேள்வி கேட்க மாட்டீல்ல? ஆனா கேட்க மாட்டேனா? நான் கேக்குறது தப்பானா? கேக்குறது தப்பு இல்லடா, அவனுக்கு புரியுதான்னு கேக்குறேன் நானு. எனக்கு அதாவது ரொம்ப 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 அக்யூரேட்டா லாஜிக்கா நீங்க சொல்லி தரீங்களா? அதுதான் என் மனசு எனக்கு தெரியுது. இதுதான் சரி. அதாவது ஆல்வேஸ் சூஸ் தி ரைட் ஹார்டஸ்ட் பாத் which will be right and அந்த ஒரு கோட் இருக்குல்ல. இல்ல நான் ஒன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலா பார்த்தனா இப்ப இந்த 4 hour
கீழே அவளை வச்சு மட்டும் நீ பேக் டெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் தெரியுமா? ஒரு அவ்வளவு டேட்டா கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு நீங்க 4 பேர்ல பேக் டெஸ்ட் பண்றதுக்கு. இப்ப இதே மாதிரி டெய்லி கீ லெவல் 1 ஹவர் கீ லெவல் 50 மினிட் கீ லெவல் எல்லாம் போனா ஒண்ணுத்துக்கும் நீ அது ஒரு தனித்தனி பேக் டெஸ்டிங். சோ லிட்டரலி வந்து ஒரு லைஃப் அப்படியே into 5 6 5 அப்படியே ஒண்ணுக்கு ரெண்டு அப்படியே போயிட்டே இருக்கும் மாஸ்டர் பண்றதுக்கு. ப்ரூஸ் சொல்லுவார்ல, ஜஸ்ட் பிராக்டிஸ் 1 kick 10,000 times. ஓகேவா? அவ்வளவுதான். I am not afraid of a person who knows 10,000 kicks. I am afraid of the person who knows only 1 kicks but practice it 10,000 times a day. 10,000 அதே கான்செப்ட் தான். அது லைஃப் எல்லாமே ஒர்க் ஆகும். சச்சின் எனக்கு செஸ் ரன் பாத்திருக்கியா? இல்லண்ணா. ஏன்னா என்ன ஆகும் ஊத்தி பாரு. அதே மாதிரி தான். சரியா? ஓகே. அதனால நீ ரொம்ப யோசிக்காத. இப்ப ஆக்சுவலா எங்க ஏன் ஆரம்பிச்சே மறந்துட்டேன். இது என்ன சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப? இல்ல அதான். ஓகே பேக் ஓகே இப்பதான் பேக் டெஸ்ட் வரும். கரெக்ட்டா? ஓகேவா? சோ மதன் அண்ட் சதீஷ் இதுதான் நம்மளோட ஃப்ரேம் ஒர்க். இந்த மூணே கான்செப்ட் தான். என் கீ லெவல், எனக்கு ரிட்ரேஸ்மென்ட், ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இதுக்கு மேல வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ். ஓகேவா? சோ ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ், கீ லெவல், ரிட்ரேஸ், இத மட்டும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டா ஜெயிச்சலாம். இதுக்குள்ள என்ட்ரிலாம் வந்து ஜஸ்ட் என்ன சொல்றது, ஒரு மெக்கானிக்கல் ஒர்க். ஆக்சுவலி கண்ணு மட்டும் எடுக்கிற என்ட்ரி. சரியா? யோசிக்கவே தேவையில்ல. அங்க யோசிக்கவே வேணாம். ஒரு 5 நிமிஷம் குழந்தை பண்ணும் என்ட்ரிக்கு. ஓகேவா? அதனால அதை நான் உள்ள கொண்டு வரல. பட் அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி நம்ம ரொம்ப பர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணியாச்சு. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் 1% ஒரு ட்ரேட் மேல வைக்காது, 0.75% வைக்காது. இதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். புரியுச்சா? சோ இது யோசிக்க தேவை. இது பர்ஃபெக்ட்லி மெக்கானிக்கல், மேத்தமெட்டிக்கல். யாரும் தப்பே சொல்ல முடியாது. இது இப்ப நான் போட்டுறத மட்டும் தப்புன்னு ஒருத்தன் ப்ரூவ் பண்ணிட்டா நான் வேற மாத்திப்பேன். பட் ஐ எம் 100% ஷூர் நோ ஒன் கேன் ப்ரூவ் திஸ் ராங். ஓகேவா? இது நீ வேணா மேத்தமெட்டிக்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ட்ரேடிங் 2% ரிஸ்க் வையே. அப்ப என்ன பிரச்சனை ஆகும்? மொத்தமா நீ தொடர்ந்து 2 ட்ரேட் தோத்தன்னு வச்சுக்க, ஒரு நாள்ல 5 ட்ரேட் தொடர்ந்து தோத்தனா அக்கவுண்ட் காலி ஆயிடும். ராஜா உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணா தெரியல. ஜி ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? பண்ண சோ நீ தொடர்ந்து 5 ட்ரேட் தோத்தன்னு வச்சு 2% வச்சா அக்கவுண்ட் காலி. இப்ப நீ ஒரு ட்ரேட் போறனால உனக்கு வந்து என்ன 1% வைக்கணும், 10 ட்ரேட் ஒரு பஃபர் இருக்கும். யாராலும் தொடர்ந்து 10 ரேட் தோக்க முடியாது ஒரு கன்சிஸ்டன்ட் ரூலை ஃபாலோ பண்ற பட்சத்தில். சரியா? அது மாதிரி நம்ம எடுக்கும்போது மாசத்துக்கு 10 ரேட், அப்போ கண்டிப்பா ஒரு நாள் 5 ரேட் மேல லாஸ் பண்ண மாட்டோம். இவ்வளவுதான் மேத்தமெட்டிக்ஸ். இது ஃபுல் மேத்தமெட்டிக்ஸ், பர்ஃபெக்ட் மேத்தமெட்டிக்ஸ். இது நம்பர்ஸ் will not lie. நம்பர்ஸ் போய் சொல்லாது. நம்பர்ஸ் போய் சொல்லாது. உன் எமோஷன் உள்ள வந்து தப்பு ஒண்ணு சான்ஸ் இருக்கு. நீங்க பயந்து 1% ரிஸ்க் வச்சா போயிடுவ. அந்த ரேட் செக் பண்ணா சூப்பரா ஜெயிப்ப. அப்படி தைரியமா 2% ரேட் ரிஸ்க் வைப்ப, அந்த ரேட் ஊத்தி இருக்கும். எண்ட் ஆஃப் தி டே நீ தப்பு பண்ணுவ. சரியா? சோ அதனால என்னோட ஃப்ரேம் ஒர்க் வந்து ரொம்ப குறுக்கிட்டேன். ஏன் குறுக்கிட்டா? என்ட்ரி பத்தி நான் பேசல, ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பத்தி நான் பேசல, ஜர்னலிங் பத்தி நான் பேசுறேன். அதெல்லாம் மேண்டரி பண்ணி ஆகணும். ஃப்ரேம் ஒர்க் மூணே விஷயம் தான். 4 விஷயம் மேக்ஸிமம். ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ், கீ லெவல், ரிட்ரேஸ்மென்ட், ரெசிஸ்டன்ஸ். இத நான் மாஸ்டர் பண்ணிட்டாலே ஜெயிச்சிருவேன். ஓகேவா? அதுக்கு காமிச்ச ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ காமிச்ச உங்களுக்கு. இப்போ கமிங் பேக் டு பேக் டெஸ்டிங். இப்போ இதை சொல்லிட்டு இருந்தேன். ஃபார்வர்ட் டெஸ்ட் பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு வாரத்துக்கே மொத்தமா பார்த்தோம்னா 5-6 டைம் எடுக்க மாட்டோம். மொத்தம் 4 பேர். ஒரு பேர்ல வந்து 2 ட்ரேட் வச்சா கூட 5 பேருக்கு 5 ட்ரேட் எடுக்க முடியாது நம்மளால. ஓகேவா? கரெக்ட்டா? ஓகேவா? பட் இந்த 5 ட்ரேட் நீ எடுத்து அதுல நீ லேர்னிங்ஸ் கத்துக்கிட்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். கரெக்ட்டா? அந்த ட்ரேட் உனக்கு கான்ஃபிடன்ட் எடுக்க வைக்கிற ஒரே விஷயம் பேக் டெஸ்டிங். சோ அதனால பேக் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல மதன் கிளியரா? கிளியர். ஓகே. இப்ப இதுல என்ன பண்ண போறோம்னா, இப்ப எப்படி நாங்க பேக் டெஸ்ட் பண்றோம், அது எப்படி டாக்குமெண்ட் பண்றோம், ஓகேவா? அது எப்படி இன்சைட் எடுக்கிறோம், அதை மட்டும் ஷார்ட்டா சொல்ல போறேன். நம்ம இன்னொரு நாள் வந்து கொஞ்சம் ரொம்ப டீடைலா பார்க்கலாம். லைவ்ல உங்களுக்கு மேபி ராஜா இல்ல நான் ஒரு தனியாக காமிக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ நீ பார்த்தனா எங்களோட பேக் டெஸ்ட் விண்டோ இப்படி தான் இருக்கும். மொத்தம் 6 சார்ட் இருக்கும், 5 சார்ட் இருக்கும். 1 2 3 4 5. ஓகேவா? இதுல பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம், டெய்லி 1 ஹவர், 4 ஹவர் 50 மினிட். அங்க சண்டே 15 மினிட் இங்க இருக்கும், 4 ஹவர் இங்க இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி. சரியா? நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஆரம்பிப்பேன். என்னோட அப்ரோச் எப்படி தெரியுமா இருக்கும்? எடுத்தோடனே நான் மார்க் பண்றது என்ன தெரியுமா? ப்ரீவியஸ் வீக் ஹை, ப்ரீவியஸ் வீக் லோ. ஓகே, இதெல்லாம் நான் வந்து அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு, லைவ்ல காமிக்கிறேன். இப்போ சொன்னா புரியாது. சோ ஹையர் டைம் ஃப்ரம் பயாஸ் செக் பண்ணிட்டு 4 ஹவர் கீ லெவல் பார்த்துட்டு 15 மினிட்ல என்ட்ரி எடுப்போம். இல்லாட்டி 4 ஹவர் கீழ பார்த்து 4 ஹவர் என்ட்ரி எடுப்போம். இவ்வளவுதான் ரூல், சிம்பிள். ஓகேவா? இவ்வளவுதான் நான் பண்ணுவோம் பேக் டெஸ்ட்க்கு. இதோட டாக்குமெண்டேஷன் ஃப்ரேம்வொர்க் இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. முதல்ல என்ன பண்ணுவோம்? பாசிட்டிவ் ஆர்குமெண்ட்ஸ் என்ன? ஜஸ்டிஃபிகேஷன். ஆக்சுவலி அந்த ட்ரேட் நான் எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கீ லெவல் A+ இருக்குன்னு எழுதிடுவேன் நான்.
ஓகே நான் எடுத்த ஒரு ட்ரேட் ஒன்று காமிக்கிறேன். ஓகே ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், நான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் என்னோட டாக்குமெண்டேஷன் என்ன வரும்னா என்ன ட்ரேடு என்னைக்கு எடுத்த ட்ரேடு, ஓகேவா? அது வந்து வீக்லி ஓபி 4 ஹவர் சிஎஸ்டி என்ட்ரி, இல்லாட்டி 4 ஹவர் என்ட்ரி 4 ஹவர் கீழே 4 ஹவர் என்ட்ரி 4 ஹவர் 50 மினிட் அது மாதிரி. சரியா? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஆர்குமெண்ட்ஸ், அந்த ட்ரேட்ல என்னென்ன பாசிட்டிவ் ஆர்குமெண்ட் இருந்துச்சு, அதாவது அந்த ட்ரேட் நான் எடுக்கிறதுக்கு நான் எனக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா இருக்கேன், நான் இருக்கேன், நான் ராஜா சொல்லுவேன் ஜி டெய்லி நான் எடுக்கலாம்னு சொல்றேன், ஏன்னா இதெல்லாம் ரீசன்ஸ். கொஞ்சம் ராஜா சொல்லுவான் ஜி நீங்க சொல்றது கரெக்ட், பட் இதெல்லாம் உங்களுக்கு எகென்ஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் சொல்லுவான். ஓகே ஓகே. சம்டைம் பார்த்தனா பாசிட்டிவ் 5 பாயிண்ட் வரும், இல்ல ஒரு பாயிண்ட் கூட வராது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட், அது கண்டிப்பா எடுக்கலாம். ஓகே. சரியா? இப்போ அது போக இன்ட்ராடே ட்ரேட் பண்றனால இன்ட்ராடே ப்ரொஃபைல் ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாண்ணா. அந்த ஃபார் லண்டன் ஹை ஆஃப் தி டே ஆர் ஏசியன் கன்சால்டேஷன் அப்புறம் டிலே ப்ரொடெக்ஷன், அத நான் வந்து கொஞ்சம் நான் க்ளோஸா ட்ராக் பண்ணுவேன். ஓகேவா? ஏன்னா ஆக்சுவலி இது கூட எஸ்எம்டி ஆட் பண்ணிருக்கணும், பட் பேக் டெஸ்டிங் எஸ்எம்டி பண்ண முடியாது. ஏன்னா வந்து அட் டைம் ஒரு சார்ட் தான் நம்ம பார்க்க முடியும், கரெக்ட்டா? அதனால எஸ்எம்டி பார்க்க முடியாது. சோ நான் ராஜா வந்து ஃபார்வர்ட் டெஸ்டிங் அப்ப எஸ்எம்டி ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணுவோம் ஃபார் எஸ்எம்டி கப்பிள்டு பேர்ஸ். நான் வந்து இன்டர்டே ப்ரொஃபைல் க்ளோஸா ஃபாலோ பண்ணுவேன். நான் அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு அதெல்லாம், ஓகேவா? நான் ஆரம்பிச்சேன் பட் சரியா பண்ணல, நான் சொல்றேன். சோ நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட், அந்த ட்ரேட் என்ன ஆச்சு, ஓகேவா? அதுல என்ன கத்துக்கிட்டேன், இந்த எதுவுமே நீ எழுதாட்டி கூட இதை நீ எழுதியே ஆகணும். ஏன்னா இதுதான் அதுதான் சொல்லி இதான் உன்னோட அந்த ஃப்ரூட். நீ ஒரு மரம் ஏன் நட்டு வைக்கிற, கடைசியா ஃப்ரூட் தான் நட்டு வைக்கிற. மரம் சூப்பரா வளருது சார், நல்ல ஹைட்டா வளருது சார், பச்சை பசேல் இருக்கு சார், காயெல்லாம் செமையா இருக்கு சார், பழம் மட்டும் வர மாட்டேங்குது சார், என்ன வேஸ்ட்? நத்திங் கூட ஓபி அடிக்கிறது. நான் நல்லா படிக்கிறேன் சார், எக்ஸாமுக்கு விழுந்து படிக்கிறேன் சார், ஆனா மார்க் மட்டும் வர மாட்டேன், என்ன அர்த்தம்? நீ ஏதோ தப்பு பண்றாங்க. ஐயோ, சோ ஃபைனல் டேக்அவே முக்கியம். அந்த ட்ரேட்ல என்ன கத்துக்கிட்ட, இந்த டேக்அவே இருக்கு பாத்திருக்கியா, இது அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இந்த டேக்அவே வந்து நான் தனியா இன்னொரு ஃபோல்டர் போடுவேன். அதை வந்து ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் கொண்டு வருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சின்ன ஒரு டேக்அவே சொல்றேன், ப்ரீவியஸ் ஹை அண்ட் லோ ஸ்வீப். இது என்ன ரூல்னா, when the price ஒரே நிமிஷம் டேய் புரியுதுடா, நடத்துறதெல்லாம் படம் பார்க்கறவங்க பாத்துட்டீங்களா? ஆமாடா, ஏதோ நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி பார்க்காதீங்கடா. புரியுதுண்ணா, புரியாம எப்படின்னா பாப்போம். இல்ல அமைதியா இருக்கீங்களா? கணக்கு வாத்தியாரா? மனசு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கு. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ரெக்கார்டிங் இருக்கு, சண்டை போட்டுட்டு இருக்கேன். ரெக்கார்டிங் இருக்கு, 4 வாட்டி பாரு, அக்செப்ட் பண்ணிடுவேன். சரியா? ஓகே, இப்போ நீ பாத்து நான் ரூல் என்ன போட்டுருக்கேன் பாரு. when the price collect the liquidity from the previous day low or previous day high and comes to the key level, there is somewhat low probability for the price to respect the key level because previous day low and previous day high also act as a good source of liquidity. low probability retracement. நான் retracement சொன்னேன்ல, ஒரு கீ லெவலுக்குள்ள பிரைஸ் வரதுக்கு முன்னாடி previous day low high கலெக்ட் பண்ணிடுச்சுன்னா அது low probability ஆயிடும், கரெக்ட்டா? பட் நீ நல்லா கவனிச்சு பார்த்தனா அது வந்து ஒரு ஃபிராக்டல் லோவா இருந்தா கண்டிப்பா ட்ரேட் எடுக்க மாட்டேன், ஓகேவா? பட் ஒரு previous day low என்னடா, ஆமாண்ணா, ஆனா அதே ஒரு சின்ன ப்ரீவியஸ் டே லோனா கொஞ்சம் டவுட் வரும் நம்மளுக்கு. அடுத்து பாரு, if the price comes with the opposite FVG after collecting liquidity, never go with the CST entry, only go with the ST entry. Okay, இது ஒரு செகண்ட் பாயிண்ட். third point, always remember when the price is collecting liquidity from அத சொன்ன பாயிண்ட், அதே பாயிண்ட் தான். never take even though இப்போ இந்த ட்ரேட் பார்த்தனா இந்த ட்ரேட் என்ன பண்ணிருக்கேன் பாரு, இது வந்து ஒரு ஓபியா. ஆமாண்ணா, ப்ரீவியஸ் ஹை கலெக்ட் பண்ணிருக்க லிக்விடிட்டி சூப்பர்ரா, கரெக்ட்டா லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு ஃபார்ம் ஆன ஓபி எனக்கு. மதன் ஒத்துக்கறியா நீனு? புரியுதாண்ணா? அன்மியூட் பண்ணிக்கோ, நீ மியூட் பண்ணாத, எனக்கு ரெஸ்பான்ஸ் இன்ஸ்டன்ட்டா சொல்லு. நான் குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், அதனால தான் மீட் பண்ண உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் தான். சரி ஓகே, நீ மீட் பண்ணிக்கோ. பண்ணி ஆனா புரியாட்டி உடனே அன்மியூட் பண்ணிட்டு கேளு, ஓகேவா? ஆனா அப்படிதான் கேக்குறாங்க. ஓகே, நான் ஃபாஸ்டா போய்ட்டாலும் நிறுத்தி சொல்லு, ஓகேவா? சரி ரைட். இப்போ நீ பார்த்தனா சதீஷ், இப்போ நீ பார்த்தனா இந்த இடத்துல பிரைஸ் வந்து இது வந்து இன்டர்ஃப் பண்ணிருக்கு, பட் பண்ணும்போது நம்ம ப்ரீவியஸ் லோ இங்க மார்க் பண்ணிருக்கேன், தெரியுதா? ஆமாண்ணா. உங்க கர்சர் சரியா தெரியல. கர்சர் தெரியலையா? இப்ப தெரியுது. ஓகே. இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா, என்னதான் இன்டர்ஃப் பண்ணாலும் அந்த இன்டர்ஃப் பண்ண கேண்டில் என்ன பண்ணிருச்சு, ப்ரீவியஸ் லோ தூக்கிடுச்சு, கரெக்ட்டா? ஆமாண்ணா. இப்போ என்ன ஆகுது, ப்ரீவியஸ் லோ தூக்கிட்டு ஒரு பிரைஸ் மேல வருது. ஓகே, இப்போ என்ன பிரச்சனை என்றால், இப்போ இது ஒரு ஸ்பாவ் லிக்விடிட்டி தான், சரியா? ப்ரீவியஸ் லோங்கிறது. சப்போஸ் இந்த பிரைஸ் இத தொட்டு வந்துச்சுனா நான் ட்ரேட் எடுத்துக்கவே மாட்டேன்.
ஆமா இது ஒரு ஆப்போசிட் லிக்விடிட்டி, அவ்வளவுதான், ட்ரேட் அங்கேயே முடிஞ்சு போச்சு. இங்கே ஒரு சிஆர்டி முடிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி விட்டுருப்பேன். பட் நான் என்ன பண்ணக்கூடாது, இப்ப என்ன நான் யோசிச்சேன்னா, இந்த பிரைஸ் மேல வருது, இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாமா மாட்டாமா அப்படின்னு யோசிக்கும் போது பிரைஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. 15 மினிட்ல பாருங்க, நல்ல புல்லிஷ் எஃபெக்ட் ஃபார்ம் வருதா, அப்ப வந்து ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டமோட பிரைஸ் உள்ள வருது. அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஜஸ்ட் சிஎஸ்டி என்ட்ரி வச்சு என்ட்ரி எடுக்க கூடாது. ஓகே ஓகே, you need to wait for some bearish FEG also to be formed. இங்க என்ன ஆச்சு, சிஎஸ்டி என்ட்ரி எடுத்தா என்ன இருக்கும், எஸ்எல் அடிச்சு விட்டோம். கரெக்ட்டா? ஆமா. சோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணா. இது ஒண்ணு இல்ல, நான் ஆல்ரெடி பேக் டெஸ்ட் எங்கேயோ பண்ணிருக்கேன். அந்த டேட்டாவை எடுத்து இங்க நான் டேக் அவே போட்டுருக்கேன். ஓகே ஓகே. இப்ப இந்த என்ட்ரி எடுக்க கூடாதுங்கற புரிதல் எப்படி இருந்துச்சு பேக் டெஸ்டிங் பண்ணதுனால? பேக் டெஸ்ட் பண்ணும்போது இல்ல, இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு நீ 4 வாட்டி எஸ்எல் அடி வாங்கணும் ரியல் டெஸ்ட்ல, ஃபார்வர்ட் டெஸ்ட்ல. இந்த டேட் நான் எடுத்து இந்த டேட் நான் பண்ணும்போது என்னோட நான் என்ன எழுதுறேன், இது இஸ் ப்ராபபிலிட்டி லாஸ் எழுதுறேன். ஏன் நான் ரூலை கரெக்டா ஃபாலோ பண்ணப்பா, லிக்விட் கலெக்ட் பண்ண A+ கீழ வந்து ரிட்ரேஸ்மென்ட் நல்லா வருது. பட் ப்ரீவியஸ் லோ வந்து பெரிய விஷயம் கிடையாது ஒண்ணு நம்மளுக்கு, ஏன்னா ஃபேக்டர் லோ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே சமாதானப்படுத்திட்டு தேடி எடுத்தேன். எஸ்எல் அடிச்சிச்சு. சோ ஓகே, சாரி நான் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லவே மறந்து விட்டேன். நம்ம பேக் டெஸ்டோட அப்ஜெக்ட் என்ன தெரியுமா? அந்த அப்ஜெக்ட் சொன்னீங்களா உங்களுக்கு? எதை சொல்றீங்க அப்ஜெக்ட்னு? அந்த பேக் டெஸ்ட் ட்ரேட் அப்சர்வேஷன் ட்ரேட் அது போட்டுருப்பேன். அது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல ஜி, லைட்டா தான் சொன்னேன், ஃபுல்லா சொல்லல. சரி, நான் இது தெரியுதாடா உங்க ரெண்டு பேத்துக்கும்? தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேக் டெஸ்டிங்கோட அப்ஜெக்டிவ் நான் சொல்லிடுறேன். இதான் பேக் டெஸ்டிங்கோட அப்ஜெக்டிவ். நான் எதுக்கு பேக் டெஸ்ட் நான் பேக் டெஸ்ட் எப்படி ரெண்டா பண்ணுவோம், நாங்க என்ன பண்ணோம்னா அந்த ட்ரேட் எடுத்தோம் கன்ஃபார்ம் பண்ணி ட்ரேட் எடுப்போம். சில ட்ரேட் வந்து எடுக்க மாட்டோம், பட் அது எப்படி ஒர்க் ஆன் அப்ஜெக்ட் இது பண்ணுவோம், செக் பண்ணுவோம். நீ பார்த்தனா வின்னிங் ட்ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணனும், அதான் அப்ஜெக்டிவ். கரெக்ட்டா? ஆமாண்ணா. லூசிங் ட்ரேட்ஸ் குறைக்கணும். கரெக்ட்டா? ஆமாண்ணா. இப்போ நீ பேக் டெஸ்ட் பண்ற, பேக் டெஸ்ட் நாங்க என்ன பண்ணுவோம், மொத்தம் 3ஆ பிரிப்போம். ட்ரேட் டேக்கன் TT, ட்ரேட் அவாய்டட், இந்த ட்ரேட் நான் எடுக்க மாட்டேன் அவாய்ட் பண்ற ட்ரேட். ஏன்னா ஒரு பெஸ்ட் சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் he should know when to avoid the trade. ஆமாண்ணா. நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுவேன், இந்த 3 கண்டிஷன்ல ஏதோ ஒரு ஃபெயில் ஆச்சு, அது என்ன சொன்ன கீழ உள்ள ரிட்ரேஸ்மென்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு எடுக்காத. கரெக்ட்டா? ஆமாண்ணா. ரொம்ப ஃபெயில் ஆயிருக்காது, ஒரு குட்டி ஒன்று ஃபெயில் ஆயிருக்கும். அப்ப எடுக்கலாமா வேணாமா அந்த டவுட் வரும்போது அப்ப என்ன பண்ண, அது அப்சர்வேஷன்ல போடுவேன். அதெல்லாம் நம்ம கத்துக்கணும். சரியா? இப்ப 3 விஷயம், ட்ரேட் டேக்கன், ட்ரேட் அவாய்டட், ட்ரேட் அப்சர்வேஷன். ஏன் எல்லா பேக் டெஸ்டிங்கும் இந்த டாபிக் தான் இருக்கும். சரியா? ட்ரேட் டேக்கன்னா நீங்க A+ ஒரு செட்டப் போதும் நம்மளுக்கு, அத ட்ரேட் டேக்கன் எடுப்பேன். அது ஃபெயில் ஆகும், அது ஃபெயில் ஆச்சுன்னா அதை நம்ம திருப்பி அனலைஸ் பண்ணணும், அது அடுத்த விஷயம். பட் நிறைய வாட்டி ஃபெயில் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. ட்ரேட் அவாய்டட் கண்டிப்பா ஃபெயில் ஆகணும். நீ இந்த ட்ரேட் எடுக்க வேணா முடிவு பண்ணிட்ட, ஓகேவா? அப்ப என்ன ஆகணும், இந்த ட்ரேட் கண்டிப்பா லாஸ் ஆகும். லாஸ் ஆகணும். அப்படி லாஸ் ஆகாது என்ன விஷயம், அப்ப நீ வேற ஏதாவது மிஸ் பண்றேன்னு அர்த்தம். அப்ப ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் நீ மிஸ் பண்ணிடுவேல்ல. நீ ப்ராஃபிட் ட்ரேட் நீ கரெக்ட்டா மிஸ் பண்ணிடுவே அர்த்தம். அப்ப நீ ஒரு ட்ரேட் அவாய்ட் பண்ணேன்னா நீ அவாய்ட் பண்ணதுக்காக அது லாஸ் ஆயிரணும், அப்பதான் உன்னோட ப்ராஃபிட் சேவ் ஆகும். கரெக்ட். அப்பதான் இல்லாட்டி நீ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ற. ஓகேவா? ஆமாண்ணா. இப்ப ட்ரேட் அப்சர்வேஷன் எடுக்கிற, இது என்ன வேணா ஆகலாம். ஒரே நிமிஷம் ஜி கொஞ்சம் கேப் கொடுங்க. டேய் மதனு புரியுதா இல்ல புரிஞ்ச மாதிரி இருக்கா? புரியுதாண்ணா. ஓகே ஜி, மதன் வாய்ஸ் லைட் அத்துல் மாதிரி இல்ல, அங்கிள் மாதிரி இருக்கா? அங்கிள் மாதிரி இல்லடா, அத்துல் விடு பையன் இருப்பான் நம்ம குரூப்ல. சரி விடு ஃப்ரீயா விடு. இல்லடா இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான டாபிக், சிம்பிள் டாபிக் தான், ஆனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட். அதுதான் அந்த ஜூம் அவுட் பண்ணி பாக்கும்போது அந்த ஹெசிடேஷன் எல்லாம் போட்டுருக்கீங்களா, அதனால தான் கொஞ்சம் டீகோட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நீ தனியா டீகோட் பண்ண வேணாம், நான் சொல்றதை நீ கரெக்ட்டா. நான் என்ன ஒரு பசல் கொடுத்து சால்வ் பண்ண சொன்னேன், அங்க தான் உட்கார்ந்திருக்க, டவுட்னா கேளுடா. அதுக்கு தான் கேக்குறேன். ஏன்னா இது கொஞ்சம் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா அது கொஞ்சம் குழப்பம். ஏன்னா இதுதான், இத நீ வந்து ஒரு வருஷம் பண்ணாலும் பெரிய ஆயிடுவ, கண்டிப்பா பெரிய ஆயிடுவ. ஒரு வருஷமா 6 மாசம் பண்ணு. ஆமா கண்டிப்பா 6 மாசம் நீ பண்ணு. நான் என்ன யோசிச்சிட்டு இருக்கேன்னா இவ்ளோ எஃபோர்ட் போட்றீங்க, இவ்ளோ எஃபோர்ட் போட்றீங்க. இல்ல இதெல்லாம் விடு. திருப்பி சைக்காலஜி அதுக்கு இல்ல, சைக்காலஜி இல்ல. இப்ப அப்ப ரோமியோ ஷாம் அவங்க எல்லாம் இப்படி போட்டிருப்பாங்களான்னு யோசிச்சு. இதுக்கு மேல போட்டிருப்பாங்க தான் தம்பி. இதுக்கு மேல கண்டிப்பா திருப்பி சொல்றேன்ல, சில விஷயம் எல்லாரும் ரெண்டே விஷயம் இங்க பாரு மதன். ஆக்சுவலி
இப்ப நான் வந்து சிஸ்டமேட்டிக் அப்ரோச் எந்து ஓகேவா, ராஜா அது வந்து ஆர்டிஸ்டிக் அப்ரோச் ஓகேவா. ராஜா பண்ற சில விஷயம் நிறைய பண்ணுவான், பட் அவனால சொல்ல முடியாது, அது அவனுக்குள்ள இருக்க டேலண்ட். இப்ப இளையராஜா போய் எப்படி சார் மியூசிக் பண்ணுங்க இளையராஜா சொல்ல முடியாது, ஏன்னா அது அவரோட திறமை, புரியுதா. அப்படியே போட்டப்ப வந்துருச்சு பண்ணுவாரு சிம்பனி எல்லாம் வாசிக்கும் போது. என்னோட அப்ரோச் சிஸ்டமேட்டிக், நான் ஒன்று பண்ணும்போது சிஸ்டமா கொண்டு வருவேன் நான். இப்ப ரோமியோ மேபி ஆர்டிஸ்டிக்கா இருக்கலாம், ஷாம் வந்து சிஸ்டமேட்டிக்கா இருக்கலாம். அதனால சில பேர் அவங்களால சொல்ல முடியாது வெளியில, அதனால அவங்க ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம் கிடையாது. சொல்ல முடியாதுன்னா சொல்லக்கூடாதுன்னு இல்லடா, சில விஷயம் வந்து த்ரூ எக்ஸ்பீரியன்ஸோ இன்ட்யூஷன் டெவலப் பண்ணி இந்த இடத்துல இது நடக்கும்டான்னு எனக்கு தோணுதுடான்னு நீ சொல்லுவ தெரியுமா. அது த்ரூ இன்ட்யூஷன் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் வருது. அது த்ரூ ஷார்ட் டைம் எக்ஸ்போசர் பண்ணி நிறைய நீ பார்க்கணும். அப்போ உனக்கே தெரியாம சப்கான்சியஸா உனக்குன்னு ஒரு தனி ஸ்கில் டெவலப் ஆகும். அந்த ஸ்கில்ல உன்னால சொல்ல தெரியாது உனக்கு, அது உன்னால வேர்ட்ஸ் ஆவோ இல்லாட்டினா ஒரு படமாவோ போட்டோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதை புரியுதா, நாலேஜ் ஷேர் பண்ணலாம், ஸ்கில்ஸ் அந்த ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணுவோம், த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸ்கில் டெவலப் ஆகும். இப்ப என்னதான் நீ முட்டி மோதினாலும் சதீஷோட எக்ஸாக்ட் மென்டாலிட்டி வந்து உனக்கு மதனுக்கு வராது, அதே மாதிரி மதனோட எக்ஸாக்ட் மென்டாலிட்டி சதீஷுக்கு வராது. அதான் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி. அது தட் இஸ் அப்ளிகபிள் ட்ரேடிங் டூ. நீ ட்ரேடிங் எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா உள்ள கொண்டு வரையோ அவ்வளோ கலவு அதோட எரர் ரேட்டை குறைக்கலாம். ஏன்னா ஆர்டிஸ்டிக் வந்து எனி டைம் இட் கேன் ஃபார்ம் அன் எரர். ஆனா சிஸ்டம் will not fail, will never fail. சிஸ்டம் எப்பவும் ஃபெயில் ஆகாது, people do fail, system never fails. Exactly, people can fail, yes, and system will not fail. Follow the system, but system will never fails. Okay, but at the same time system will be always be upgraded. புரியுதா, என்ன சொல்லுவாங்க அது கைசான் சொல்லுவாங்க. சரி ஓகே, நான் யூஸ் பண்ற முக்கால் சிஸ்டம் இண்டஸ்ட்ரியல் டெர்ம்ஸ் ஓகேவாடா. நான் இண்டஸ்ட்ரியல் கத்திட்ட பாதி யூஸ் பண்ணுவேன் சிஸ்டமேட்டிக் அப்ரோச்னால. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சா மொத்தம் வந்து மூணு சிஸ்டம் பிரிப்போம். ட்ரேட் டேக்கன், ட்ரேட் அவாய்டட், ட்ரேட் அப்சர்வ்டு. ஓகேண்ணா. இதோட அவுட்கம் என்னவா இருக்கும், எய்தர் வின் ஆர் லூஸ். நம்ம அப்ஜெக்டிவ் வின்னிங் இன்க்ரீஸ் பண்ணணும், லூசிங் குறைக்கணும். ஓகேவா, இது வரைக்கும் புரிஞ்சுல. இப்ப இந்த ட்ரேட் அவாய்டட்ல நெகட்டிவ் வந்தா உனக்கு பாசிட்டிவ், கரெக்ட்டா? கரெக்ட்டா. பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அதை நீ அனலைஸ் பண்ணணும். என்னடா எப்படி பாசிட்டிவ் வந்துச்சு, நம்ம அவாய்ட் பண்ணோம், பட் இருந்தாலும் அது பாசிட்டிவ் ஆச்சு என்ன அர்த்தம். அப்ப அதுக்குள்ள போய் நோண்டி பார்த்தா ஏதோ ஒரு சின்ன ஒரு குட்டி விஷயம் நடந்திருக்காங்க, ஒரு குட்டி நியூவான்ஸ் எதை கத்துக்க முடியும். அப்ப அதை என்ன பண்ணணும், நீ அதை அது இதுக்கு ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண, அதை நீ அவாய்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சா நீ கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும், புரியுதா. பட் சம்டைம் நீ எவ்வளவு நோண்டி பார்த்தாலும் ஒன்றும் கிடைக்காது, அப்ப அது லக்ல பாசிட்டிவ் ஆயிருக்கு, அதை நீ கண்டுக்காத, விட்டுரு. புரியுதா, அதாவது ஒண்ணு இல்ல, நீ ஒரு என்ன சொல்ற, பாசிட்டிவ்ன்றது அங்க லாஸ், நெகட்டிவ்ன்றது வின். சாரி, பாசிட்டிவ்னா வின், நெகட்டிவ்னா லாஸ். இங்க பாருடா, சிம்பிளா சொல்லணும்னா இப்ப ஷாம் ஏசியால ட்ரேட் எடுக்க மாட்டான். ஆனா ஏசியால உனக்கு டிபியே கொடுக்காதுன்னு சொல்ல முடியாது, சில ட்ரேட்ஸ் டிபி கொடுக்கும் கண்டிப்பா. ஆமா, புரியுதா. அதுக்காக எனக்கு 2 ட்ரேட் டிபி கொடுக்குதுங்கிறதுக்காக நான் போய் கான்ஃபிடென்ட்டா ஏசியா எடுக்க முடியாது. ஏன்னா 100 ட்ரேட்ல எனக்கு 10 ட்ரேடு தான் டிபி கொடுத்துருக்கும், மீதி 90 ட்ரேடு லாஸ் ஆயிருக்கும். அந்த 10 ட்ரேட் டிபி கொடுத்ததுங்கிறதுக்காக நான் போய் வம்படியா ஏசியா ட்ரேட் பண்ணனா சரிப்படிதான் வாங்குவேன், புரிஞ்சா. சோ இது அதாவது உனக்கு ஒரு விஷயம், எல்லா கெட்ட விஷயம் நல்ல விஷயம் இருக்கும், நல்ல விஷயம் கெட்ட விஷயம் இருக்கும். அது மாதிரி இல்ல கத்துக்கணும். இப்ப அடுத்து இந்த ட்ரேட் அப்சர்வேஷன்ல உனக்கு பாசிட்டிவ் கிடைச்சுன்னு வச்சுக்கேன், அது வின்னிங்ல ஆட் பண்ணு. நெகட்டிவ் இப்போ ட்ரேட் அப்சர்வேஷன் போற அதுல ஒரு லாஸ் ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணு, நீ நெக்ஸ்ட் டைம் அந்த ரூல்ல நீ அந்த மாதிரி ட்ரேட் இருந்தா அது ட்ரேட் அவாய்டல்ல போடணும். ஓகேண்ணா. இதன் மூலமா என்ன ஆகும், உனக்கு வின்னிங் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், லூசிங் ரேட் குறையும். புரிஞ்சா, இது புரிஞ்சுச்சுன்னா அடுத்து போலாம். ஃபைனலா உன்னோட அஜெண்டா என்னன்னா ட்ரேட் அப்சர்வேஷன் ஹெசிடேஷன்ங்கிற காலமே இருக்க கூடாது. ஆமா, ஒரு லெவலுக்கு மேல உனக்கு தெரியும், 2 விஷயம் தான் இருக்கணும், நீ எடுத்த இல்ல அவாய்ட் பண்ண, அவ்வளவுதான். ஒரு 10 வாட்டி நோண்டிட்டே வந்து வச்சுக்கோன்னா அடுத்து உனக்கு தெரிஞ்ச ரூல்ல வந்துரும் அது. ஓகேவா, ஒன்னு எடுக்கணும், இல்லனா யோசிக்க கூடாது. எனக்கு வரல எடுக்கல அவ்வளவு முடிஞ்சு போச்சு, 50-50 மைண்ட் செட் இருக்க கூடாது. அவ்வளவுதான், எக்ஸாக்ட்லி. ஒன்னு எடுப்பேன் இல்ல விட்டுருவேன், எடுக்கலாமா வேணாமா, இதுக்கு ரிஸ்க் நான் 1% பதிலா 0.5% வச்சு நான் ட்ரேட் பண்ணலாமா வேணாமா, அந்த டாபிக் அந்த தாட் இருக்க கூடாது. நீங்க பார்த்தா ட்ரேட் அவாய்ட் பண்ணிருக்கேன், பின்னாடி எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு, அத ரெட்ல போட்டுருக்கேன், நல்ல விஷயம். நான் ஏன் எஸ்எல் நான் இங்க போட்டுருப்பேன், ஏன் ட்ரேட் அவாய்ட் பண்ண அப்படின்னு சொல்லி போட்டுருப்பேன். நம்ம the price is coin with the coming with the
அந்த டைப் ஆஃப் மிஸ்டேக். Full bearish momentum. It is most likely to take support from the daily FEG. Expecting price to go deeper into daily FEG. Documenting this because the CST is happening in the lower time frame. லோயர் டைம் ஃப்ரேம் இல்ல, லண்டன் லஞ்ச். லண்டன் லஞ்ச் ரிவர்சல். இது நான் அதுவும் எழுதிருப்பேன். நாங்க லண்டன் லஞ்ச் சம்டைம்ஸ் சில ட்ரேட் எடுப்போம் 50 மீட்டர் மட்டும். ஓகேவா? சோ பிரைஸ் என்னன்னு பார்த்தனா செம்ம ஃபாஸ்டா கீழ வந்திருக்கான். இந்த மந்த்லி FEG ட்ரேட் எடுப்பான், சப்போர்ட் எடுப்பான் நம்புறேன். ஏன் நம்புறேன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு FEG ஃபார்ம் ஆயிருக்கான். புரியுதா? சாரி, இந்த இடத்துல ஒரு 1 hour CST ஃபார்ம் ஆயிட்டான். இது என்ன டெய்லி கீழ கரெக்ட்டா? ஆமாண்ணா. அது முன்னாடி டெய்லி கீழ பாத்துட்டு இப்ப டெய்லி கீழ பாக்குறது கிடையாது. பட் சொல்றேன் டெய்லி கீழ 1 hour CST ஃபார்மிங் லண்டன் லஞ்ச். சோ பிரைஸ் வில் ரிவர்ஸ், லைக்லி டு ரிவர்ஸ் ன்னு சொல்லிட்டு நான் நினைச்ச ரேட் எடுத்தோம். பட் கொஞ்சம் தூரம் அப்படியே ரிவர்ஸ் ஆனா அப்படியே ரிவர்ஸ் ஆயிட்டான். தெரியுதா? ஆக்சுவலி இப்ப நான் படிக்கணும் எனக்கே தப்பு தெரியுது. ஏன் தெரியுமா? லண்டன் லஞ்ச் வந்து 1 hour எடுக்கவே கூடாது ஃபர்ஸ்ட். நான் லண்டன் லஞ்ச் மொத்த டியூரேஷன் 2 hours தான். அங்கேயே முடிஞ்சு போயிடும் அது. சரியா? ஓகே. அதனால அது 1 hour அதான் சொல்றேன். இப்போ அப்டேட் ஆயிட்டாங்க. அது போன வாட்டி பார்த்தோட இந்த வாட்டி அப்டேட் ஆயிருக்கும் இப்ப. சோ அந்த ட்ரேட் அவாய்ட் பண்ண இல்ல பேன் அவாய்ட் பண்ற அந்த ட்ரேட் அதுதான் விஷயம். அதான். சோ இப்போ இன்னொரு ரீசன் கிடைக்குது அத அவாய்ட் பண்றதுக்கு. ஆமா. இல்ல நான் இங்கே எழுதிருக்கேன் சிவாஜி அத அப்படியே. Okay, even if it gives ST in 1 hour also, it is a low probability. Okay. ஓகேவா? சோ இந்த மொமெண்ட் அதான் இத லாஜிக். ST நானா? ஷார்ட் டர்ம் பிபிஆர். இந்த இடத்துல ட்ரேட் அப்சர்வேஷன் இந்த இடத்துல பார்த்தா எனக்கு வந்து லாஜிக்கலா கரெக்ட்டா இருக்கு. இருந்தாலும் ட்ரேட் எடுக்கல. ஏன் எடுக்கல? Here there is no proper key level formation. Price didn't collect liquidity. So இப்ப நீ பார்த்தா இந்த இடத்துல key level கிடையாது. ஆமாண்ணா. அந்த FEG டேப் பண்ணா உடுறான். ஏன்னா FEG டேப் பண்ணல பிரைஸ். இத நீ OB க்கு போட முடியாது. A+OB கிடையாது. So it should not be treated as an entry. ஓகேவா? அவ்வளவுதான். இது பெருசா ஒண்ணும் கிடையாது. அதனால இத என்ட்ரியே வைக்க முடியாது. மேபி இங்க என்ன சொல்ல வந்திருப்பேன் திஸ் கேன் லாஸ்ட் பீன் அதான் கீழ லெவல இல்ல. பட் பிரைஸ் வந்து கீழ போயிட்டு வந்திருக்கான் கன்னியூஸா. அது ஃபைன், அது பிரச்சனை இல்ல. நம்ம சிஸ்டத்துக்கு அது ஃபாலோ பண்ணல. SLA and gave TP அவ்வளவு. சோ இது பிரச்சனை இல்ல. இப்ப ட்ரேட் அவாய்ட் பாரு. இந்த ட்ரேட் நான் அவாய்ட் பண்ணிருக்கேன். பட் இருந்தாலும் TP கொடுத்திருக்கேன். அப்ப நான் கவனிக்கணும். ஓகேவா? bullish long in 4 or 50 minutes CST is avoided due to the price collected liquidity from the daily fractal and coming into FEG. என்ன பண்ணிருக்கேன்னா பிரைஸ் வந்து FEG தொட்டிருக்கா? ஆமாங்க. அப்படியே CST வச்சிருக்கா? ஆமா. நான் அந்த இடத்துல லாங் எடுக்கலாம் கரெக்ட்டா? பட் இந்த ட்ரேட் நான் ஏன் அவாய்ட் பண்ணேன்? ஏன்னா பிரைஸ் இந்த FEG குள்ள வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கு? லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிருக்கு. ப்ரீவியஸ் ஸ்விங் ஆகி கூட ஒரு ஃபிராக்டல் ஐ கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. ப்ரீவியஸ் டே ஃபிராக்டல் ஐ கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. அப்ப அப்படி கலெக்ட் பண்ணிட்டு இங்க பிரைஸ் வர காரணத்தினால இதெல்லாம் ஆக்சுவலி வரைஞ்சு முடிச்சு வரனால கோடிங் தெரியல. அந்த காரணத்தினால என்ன பண்ண இந்த பிரைஸ் இங்க வந்து அந்த 4 FEG குள்ள வந்து CST கொடுத்தா என்ட்ரி எடுக்கலாம். இதான் நான் சொன்ன ரூல். கரெக்ட்டா? the 4 BC is also so small. இது பார்த்தா ரொம்ப ஸ்மாலா இருக்கு, விக்கா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். பிரைஸ் can still go down collect the liquidity from the CPDR low. நான் என்ன சொன்னா பிரைஸ் இன்னும் கீழ போய் இந்த லோ கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி மேல வர வாய்ப்பு இருக்கு. இது இன்டர்டே ப்ரொஃபைல் கரெக்ட்டா? அதனால நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். நான் இங்க போட்டேனா அது என்ன ஆச்சு? பச்சையில போட்டேன். SLA போட்டிருக்கேன். ஆமா. அப்போ அவாய்டட்ல தான நீ பச்சையில போட்டு கரெக்ட்டா தான் போட்டுருக்க. இல்ல அப்ப நான் சிவப்புல போடணும். இல்ல ஜி, டிரைவர் அவாய்டட்ங்கிறது உனக்கு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. சோ அது பச்சையில தான் போடணும். இதுக்கு முன்னாடி ரெட்ல போட்டதா நீ பச்சையில தான் போடணும். அது நான் அப்பவே யோசிச்சேனா. இல்ல ட்ரேட் அப்சர்வேஷன் SLA. ட்ரேட் அப்சர்வேஷன் இல்ல, ட்ரேட் அவாய்டட் இதுக்கு முன்னாடி இருக்குது. இத காமிச்சனேதா? இது SL அடிச்சிருக்கு. அப்ப இது கிரீன் தான் உனக்கு. SL அடிக்கணும் நீ அவாய்ட் பண்ண. நீ நினைச்ச மாதிரி SL அடிச்சிருச்சு. சோ அது நீ சேவ் பண்ணிட்ட. புரியுதாடா? புரியுதுனா புரியுது. சோ நீ நினைச்ச மாதிரி SL அடிச்சிருச்சு அது. ஜி இல்ல ஜி, நம்ம எப்பவுமே பார்த்தா SL அடிச்சத தான் ரெட்ல போடுவேன். ஜி அது வந்து ட்ரேட் எடுத்து SL அடிச்சா நீ ரெட்ல போடுவ. இல்ல ஜி அப்படி இல்ல ஜி. எனக்கு அவாய்ட் ரெட் வந்தா எனக்கு நல்ல நான் அடுத்து கரெக்ட்டா நடத்தும். அப்படி சொல்றீங்களா? சரி ஓகே ஃபைன். இது ஒண்ணு இல்ல, திருப்பி சொல்றேன். இதெல்லாம் நம்ம வைக்கிறது இது நம்மளோட ஓன் இதுதான். ஃபைன். அவ்வளவுதான். இப்படி பார்த்தனா வந்து லாஜிக் புரியணும் நமக்கு, அவ்வளவுதான். இப்ப நான் என்ன எக்ஸாம் சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு நானு. சரி இப்ப இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. இந்த ரேட் நான் அவாய்ட் பண்ணிருக்கேன். ஏன் அவாய்ட் பண்ணேன்? பிரைஸ் வந்து there is no இந்த ஒரு FEG தொட்டிருக்கு. ஆனா இங்க ஃபார்ம் ஆன FEG வந்து லிக்விட் கலெக்ட் பண்ணிருக்கா? இல்ல. This FEG is formed out of nowhere. No liquidity is collected. No order flow leg, etc. So it is not a high probability key level சொல்லிட்டேன். So condition ஒண்ணே ஃபெயில் ஆயிடுச்சு. And also இது வந்து பார்த்தா end of the New York sessionல ஃபார்ம் ஆகுது. 50 minute CST என்ட்ரி கொடுக்குது. இந்த என்ட்ரி நான் எடுக்க கூடாது. ஆனா என்னாச்சுன்னு பார்த்தனா
ட்ரேடு டிபி. ஓகே பட் இது வந்து என்ன சொல்றது ப்ராபபிலிட்டி தப்பு இல்லை. ஏன்னா இதான் நெக் ஆஃப் த மூவ். பிரைஸ் நல்ல சரி இங்க இது தெரியுது. ஓகே இது கன்சல்டேஷன் ஆக்சுவலி இது ஸ்ட்ரக்சரே டிபியும் கொடுக்கல, கன்சல்டேட் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஃபுல் டிபியும் கொடுக்கல, இல்ல அடுத்து கொடுத்துதான் நினைக்கிறேன். இங்க கடைசிங்க கொடுத்துருக்கான் பாருங்க. ஓகே ஓகே. ஸோ ஓரளவு டிபி கொடுத்துருக்கான். ஓகேவா? பட் இந்த என்ன இங்க ப்ராபபிலிட்டி ஒரு லோ ப்ராபபிலிட்டி. எனக்கு இங்க எஸ்டி வந்து ஃபார்ம்டு ஃப்ரம் ஐ மீன் சிபி ஃபார்ம்டு ஃப்ரம் நோவேர். இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணலாம் அவன். இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண சோ இந்த ரேட் நான் அவாய்ட் பண்றேன். அவ்வளவுதான். சோ நான் அவாய்ட் பண்ண ட்ரேட் ப்ராசஸ் கொடுத்துருச்சு. சோ அப்ப வந்து எனக்கு அது லாஸ் தான். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆச்சு. பட் பரவாயில்ல. ஏன்னா இதே மாதிரி நான் 10 என்ட்ரி எடுக்கும்போது 2 என்ட்ரி தான் இப்படி பாசிட்டிவ் வரும். மிச்ச 8 ஃபெயில் ஆகும். புரியுதா? அது மாதிரி தான். ஒரு நிமிஷம். நீங்க பார்த்தா ட்ரேட் இது ஏஷியன் அவாய்ட் பண்றேன். ஏஷியன் செஷன் அவாய்ட். ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் பியாண்ட். ஓகே இது என்னன்னா இப்போ நான் அந்த இடத்துல ஒரு ஓபி இருக்கு கரெக்ட்டா? ஆனா எஃப்இஜி ல பட்ட ஓபி தான் ஹை ப்ராபபிள். இல்ல அது ஹை ப்ராபபிலிட்டி. பட் அதுக்குன்னு சொல்லிட்டு மத்த ஓபில எடுக்கவே கூடாது அவசியம் கிடையாது. லாஜிக்கலான ஓபிடா. லிக்விடிட்டி கனெக்ட் பண்ணி ஃபார்ம் ஆயிருக்கா ஓபி அத பாரு. இல்ல ஓபியை தொட்டு ஒரு ஓபி ஃபார்ம் ஆயிருக்கான்னு பாரு. இந்த ஓபி இது வந்து லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிருக்கா, அது தொட்டு ஃபார்ம் ஆன அடுத்த ஓபி இது. என்ட்ரி 15 மினிட்ஸ் தானா? அது சொல்றேன் 4 hours 15 minutes எடுப்போம். 4 hour எடுப்போம். 4 hour 15 minutes. ஓகேண்ணா. ஓகேவா? ஓகேண்ணா. சோ இப்போ நீங்க பார்த்தா இந்த செஷன் பார்த்தா ட்ரேட் அவாய்ட் பண்ணனா ஏஷியன் செஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் இதுக்கு இது 4 hour ஓபி இருக்கா? நான் எஸ்எல்ல போடல நினைக்கிறேன் சிவாஜி. முக்கியமான பிக்சர்லாம் போட மறந்துட்டேன் நினைக்கிறேன். ஜான்ல எடுத்ததுனால அந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டேங்குது. கரெக்ட்டா தான். பிப்ரவரி மாசத்துல தான் கொஞ்சம் நிறைய நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சோம். ஆமா இங்க தான் இன்னும் நல்லா பெட்டரா இருக்கும். பாய்ஸ் அதான்டா லாஜிக் புரிஞ்சதுல உங்களுக்கு எப்படி பண்ண போறீங்க? இவ்வளவுதான் வேற இவ்வளவுதான். சரியா? ஓகேண்ணா. இந்த ட்ரேட் அவாய்ட் ஏன் அவாய்ட் பண்ணனும் பார்த்தனா இந்த ஜர்னல் தான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். இத ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேண்ணா. கோ த்ரூ பண்ணிட்டு ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ என்னன்னா இந்த ஜர்னல்ல இருந்து ஒரு டேக்அவே எடுப்பேன். அந்த டேக்அவேக்கு ஒரு பேர் கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேக்அவே பார்த்தேன்னு வெச்சுக்கேன். ஒரு கீழ லைட்டா போக் பண்ணிட்டு பிரைஸ் என்ட்ரி தரனா எடுக்காது. பிரைஸ் திருப்பி மேல வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஓகேவா? செகண்ட் அடுத்து என்ன சொல்லணும் அதான் லைட்டா போக் பண்ணா நீ என்ன பண்ற சிஎஸ் என்ட்ரி எடுக்காத. யூ வெயிட் ஃபார் எஸ்டி என்ட்ரி. அத இங்க ரூல் என்ட்ரி பண்ணணும். ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்றது. ஓகேவா? அதே மாதிரி அப்ப காலைல சொன்னேன்ல இந்த ரூல். ஒரு கீ லெவலுக்குள்ள பிரைஸ் வருதுன்னா அது எப்படி கலெக்ட் பண்ணிட்டு வருதுன்னு பாரு. ஓகேவா? சப்போஸ் அது லிக்விட் கலெக்ட் பண்ணிட்டு வந்துச்சுன்னா கூட சம்டைம்ஸ் ஸ்லோவா வந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ப்ராபபிலிட்டி. இப்போ இந்த ரேட் நீ பார்த்தனா இது லைட்டா போக் பண்ணி கரெக்ட்டா? சோ ஃபர்ஸ்ட் ரூல் படி இந்த ட்ரேட் வந்து திருப்பி இன்னும் டீப்பர் போக் பண்ண வாய்ப்பு இருக்கு. நம்ம ரூல் படி இந்த ரூல் படி என்னது ஸ்லோவா உள்ள வருது பிரைஸ். ஆமாமா. ஒரு ரெஸ்பெக்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம காலைல பார்த்தோம்ல அதே மாதிரி. அப்புறமேட்டு இது இந்த இப்ப பார்த்த ரூல் ப்ரீவியஸ் ஹை அண்ட் லோ ஸ்வீப் பண்ணாத எடுக்காது. அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை அண்ட் லோ வந்து ஒரு லிக்விட் இது வந்து இத விட்டு அப்புறம் சொல்றாங்க. இப்போ வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் சிஆர்டி. இப்போ வந்து டெய்லி சிஆர்டி தெரியுதா? தெரியுதுங்க. அப்படி லோ டைம் ஃப்ரேம் ஒரு கீழவும் இல்லாட்டி ஒரு கன்சிடர் பண்ணலாம். தேர்ட் கேண்டில் சிஆர்டி எடுக்கலாம். பட் திருப்பி சொல்லுவோம்ல இதெல்லாம் என்ன பண்ணும் இந்த +1 இருக்கு பாத்திருக்கியா? இது +150 மாறணும். அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் நம்பிக்கை எடுக்கலாம் அர்த்தம். அப்ப அந்த 150 மாறங்க என்ன பண்ணனும் நீங்க? பேக் டெஸ்ட் +1 னா என்னன்னா 150 னா எப்படினா? எப்படி அத வந்து அந்த ரேஷனல் இப்போ நான் ரூல் போட்டுருக்கேனா? இங்க நான் போட்டது ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ரம் தி பேக் டெஸ்ட்ல எடுத்த எக்ஸாம்பிள் கரெக்ட்டா? ஆமா. ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்த பேக் டெஸ்ட் தான் இங்க திருப்பி எடுத்து இங்க எக்ஸாம்பிளா போட்டுருக்கேன். ரொம்ப டீப்பா இல்லாம லைட்டா இது எப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் ஃபுல்லா பேக் டெஸ்ட் பண்ணுவேன்டா. அந்த வாரம் முடியும் போது அந்த வாரத்தோட டேக் அவே எடுத்து இப்படி போடுவேன். பிரிச்சு போடுவேன். அதுக்கப்புறம் நீ பேக் டெஸ்ட் பண்ணது படிக்க தேவையில்லை. இவ்வளவு பெருசு படிக்க தேவையில்லை. நீ இதை மட்டும் படிச்சா போதும். ஒரு டேக் கிடைச்சிடும். ஒன்னும் இல்ல ஜஸ்ட் சம்மரை பண்றேன். இப்போ ஒரு கொச்ச புக் இருக்கு. ஓகேவா? நீ என்ன பண்ற எடுத்து தமிழ் புக்லாம் ஒரு ரேக்ல அடுக்குற. மேக்ஸ் புக்லாம் தனியா எடுக்குற. அப்ப என்ன ஒரு ஆர்டரா மாறிடும்ல அதுதான் இது. சோ டேய் சிம்பிளா சொல்ல போணும்னா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் நோட் புக்கே படிச்சுட்டு போவே. அதுல இருந்து எடுத்த ஷார்ட் பாயிண்ட்ஸ், ஹிண்ட், கீவேர்ட்ஸ் மட்டும் தான பார்ட்ஸ் போவே. அதே பிரின்சிபல் தான். இப்போ நீ ஃபுல் நோட்ஸ் படிக்க வேணாம் எவ்ரி டைம். ஜஸ்ட் அதுல இருந்து நீ அப்சர்வ் பண்ணிக்கிட்ட கீவேர்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும்.
ஓகே ஓகேண்ணா. டேய் மதன் ஷாக் ஆயிருக்கியா? ஓகேண்ணா. ஆனா எனக்கு இந்த கூகுள் டாட்ஸ் எப்படி எப்படி இது பண்றது சொல்லி கொடுக்கணும். யூடியூப் செக் பண்ணி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டா அதே क्वेश्चन யூடியூப்ல கேளுங்க அவ்வளவுதான். என்னன்னு கேட்கணும்னா கூகுள் டாக்ஸ் how to use கூகுள் டாக்ஸ் அவ்வளவுதான். ஓகேண்ணா. எஃபிஷியன்ட்லி அவ்வளவுதான் முடிஞ்சு. எஃபிஷியன்ட்லி இப்ப அதான் சொல்ல நான் மட்டும் சொல்லி தர முடியும். இப்ப இதை வந்து நீ 10 பேர் கிட்ட சொல்லி தர முடியாது யாராலையும். இது எக்ஸ்பீரியன்ஸ் வருது நானும் சொல்லி தர முடியும். பட் கூகுள் டாக்ஸ் எப்படி யூஸ் பண்றது நீ கூகுள்லயே யூடியூப்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாரு எதை எங்க இருந்து கத்துக்கணுங்கிற ஒரு தெளிவு எடுத்துக்கோ. கூகுள் டாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது எல்லாருமே சொல்லி தருவாங்க. அது ஈஸியாவே யூடியூப்ல கத்துக்கலாம். ஆனா இப்ப இந்த நான் சொல்ற டேட்டா எல்லாம் எங்கேயாவது கிடைக்குமா உனக்கு? கிடைக்காதுண்ணா. இதுதான் நீ எங்க கிட்ட கேட்கணும். இது எங்க கிட்ட அதுதான் இப்போ இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு தான் நான் எப்படின்னு கேட்டேன். அதுதான்டா இந்த ஒண்ணுமே இல்லடா ஜஸ்ட் நீ நோஷன் பண்ணி இல்ல அதே மாதிரி நோஷனோட சிம்பிளா இருக்கும். கூகுள் டாக்ஸ் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. நீ நோஷன் எப்படி கத்துக்கிட்ட? நோஷன் ஃபர்ஸ்ட் யூடியூப்ல தான் சர்ச் பண்ணேன். எனக்கு கிளியரான வியூ கிடைக்கல. அப்புறம் வந்து நானா போயிட்டு நோண்டி கத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். அதேதான் டாக்ஸும். நோஷன்ல அவ்வளவு ஃபீச்சர் இருக்கும். டாக்ஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரி ஓகே. சரியா? சரி அவ்வளவுதான். சோ நீ நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி அந்த டேட்டாவை சம்மரைஸ் பண்ணி இந்த மாதிரி நீ வந்து நீ போடுற இதெல்லாம் வந்து அதாவது நீ ரூல் ஃபாலோ பண்ணிப்ப இல்ல அதுக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா +1 போடுவ, நெகட்டிவ் வச்சா -1. இப்போ ஒரு கட்டத்துல பார்த்தனா வந்து நெகட்டிவ் அதிகமா படிச்சு வச்சுக்கோ. இது ரெண்டு ஏக்கரா இருக்குனா அப்ப இந்த ரூலை நீ ஃபாலோ பண்ண கூடாது. இது வேஸ்ட். இது டேக்அவே கிடையாது. ஓகே ஓகேண்ணா. இது ஹையா சொல்ற புரியுதா? சதீஷ் புரியுதா உனக்கு? மதன் புரியுதா? ரேங்கிங் மாறா நீ பாயிண்ட் கொடுத்துட்டே வர. நீ ஒரு ரூலை ஃப்ரேம் பண்றதுக்கு பாயிண்ட் கொடுத்துட்டே வர. அந்த பாயிண்ட் அந்த ரூலை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு சஃபிஷியன்ட் டேட்டா வந்த அப்புறம் அதுக்கு நீ கொடுத்த பாயிண்ட்டை வச்சு ஓகே இது 10 வாட்டி ஜெயிச்சிருக்கு 8 வாட்டி தோத்துருக்குன்னா அது வேஸ்ட். பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆனா அதே இது 50 வாட்டி ஜெயிச்சிருக்கு 10 வாட்டி தான் தோத்துருக்குன்னா 40 வாட்டி வின் பண்ணிருக்காது. அப்ப அது நல்ல யூஸ்ஃபுல்லான ரூல். அது நீ உன்னோட சிஸ்டத்துல ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓகே ஓகே. அவ்வளவுதான் பாய்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஜி வேற ஏதாவது சொல்லணும் நீங்க? அவ்வளவுதான் ஜி, வேற எதுவும் இல்ல. இதான் வந்து பேசிக். நான் வேணா என்ன பண்ணேன் ஒரு லைவ் செஷனோட பேக் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். நான் அது மேபி இப்ப பண்றதுக்கு கொஞ்சம் டவுட் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணுங்க. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. சும்மா 10 நிமிஷம் கூட ஆகாது நீ படிக்கிறதுக்கு. ஓகே கோ த்ரூ பண்ணீங்கன்னா நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் மார்க்கெட்டை, நம்ம எதெல்லாம் நம்ம கீழே டேர்ம் பண்றோம், எதெல்லாம் நம்ம ஹை ப்ராபபிலிட்டின்னு சொல்றோம், லோ ப்ராபபிலிட்டின்னு சொல்றோம் ஐடியா கிடைக்கும். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம ட்ரேட் எடுக்கிறப்ப ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த லைவ் எடுத்துக்கோ. இந்த லைவ்ல சார்ட்ட பாருங்க. இப்போ எனக்கு என்ன பிரைஸ் வந்து 4 ஹவர்ல வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டமோட போறான் தெரியுதா? லாஜிக்கலி பார்த்தா பிரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் லோ ரிஜெக்ட் பண்ணிட்டு ஹை பிரேக் பண்ணிட்டு போறான். புல்லிஷ் எஃப்இஜி கடைசியா ஃபார்ம் ஆயிருக்கு. சோ டெக்னிக்கலி இட்ஸ் புல்லிஷ். பட் when you see long time frame டேல எப்படி தெரியுது உங்களுக்கு இது? டவுன் ட்ரெண்ட். சோ அப்ப என்னன்னா you are in between a retracement phase of a daily time frame. புரியுதா? அதாவது நீ 4 ஹவர்ல உனோட கோர் டைம் ஃப்ரேம் கோர் டைரக்ஷன் பார்த்தனா புல்லிஷ் ப்ரோ ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கு. பட் அது இஸ் நதிங் பட் a retracement phase in a daily time frame. கரெக்ட்டா? ஆனா அப்ப ஒண்ணு என்ன பண்ணு ஒண்ணே ஷார்ட் அடிக்க கூடாது நீ. you need to wait for a confirmation. ஓகே ஓகே. கரெக்ட்டா? இப்போ அதுதான் என்ன பண்றோம். இப்போ நம்ம வீக்லி எஃப்இ பிரைஸ் வீக்லி ஓபி தொட்டிருக்கு. பிரைஸ் ஹையும் கலெக்ட் பண்ணிடுச்சு. சோ இப்போ பிரைஸ் கீழ வர வீக்லி தெரியுது அதுவும் பக்கா பேரிஷ். சோ எனக்கு 4 ஹவர்ல இப்போ வந்து ஒரு சிஎஸ்டி வச்சானா ஐ கேன் கிவ் a சான்ஸ். நான் என்ன சொல்லுனா since it's coming up with எஃப்இ பார்த்தா தெரியுதா இந்த வீக் சாரி இப்போ இந்த வீக்லி ஓபிக்கு இந்த 4 ஹவர் கேன்ல எப்படி க்ளோஸ் ஆகுறான் தெரியுதா உங்களுக்கு? இந்த பாடி மேல க்ளோஸ் வைக்க முடியல. அவன் விக்கா வைக்கிறான் பாரு. இதான் இப்ப ரிஜெக்டிங் ஹைஸ் வர ஆரம்பிக்குது. அப்ப ஆமாண்ணா. அப்ப நம்ம போட்ட கீ லெவல ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த கீ லெவலுக்கு குள்ள இருக்க போக முடியல. அதே சமயம் ரிஜெக்ட் ஆகி கீழே க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆமா. சோ இப்போ என்னன்னா கொஞ்சம் அக்ரெசிவ் என்ன பண்ணி நீ 4 ஹவர்ஸ் சிஎஸ் இங்கே என்ட்ரி எடுக்கலாம். இல்ல உனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நாளைக்கு வந்து ஏன்னா சிம்பிளா யோசி ஜிஜி 4 ஹவர்ல காமிங்க உனக்கு. இப்ப 4 ஹவர்ல பாத்தேன்னா இப்ப லாஸ்டா உனக்கு ஃபார்ம் ஆனது புல்லிஷ் எஃப்இஜி கரெக்ட்டா?
புல்லிஷ் எஃப்இஜி டேப் பண்ணி அவனால ஃபர்தரா மேல போக முடியல. சோ தட் இண்டிகேட்ஸ் தேர் இஸ் a drop in momentum. அதாவது புல்லிஷ் மொமெண்டம் குறையுது. அதே சமயம் நான் எப்ப பியரிஷ் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் பண்ணுவேன்? எனக்கு ஒரு சிபிஆர் சிஎஸ்டி ஃபார்ம் ஆகும்போது மினிமம் சிஎஸ்டி ஃபார் பெட்டர் கன்ஃபர்மேஷன் we can wait till ஒரு பியரிஷ் எஃப்இஜி சிபி. இப்ப சொன்னா இப்ப நீ ஒரே ஒரு பேர்ல ட்ரேட் பண்ற அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 2-3 என்ட்ரி கிடைக்காது. அப்ப நீ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவ நீ இந்த சிஎஸ்டி என்ட்ரி எடுப்ப, சிபில் என்ட்ரி எடுப்ப. இப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம 6 பேர் பாக்குறோம், அப்ப கொஞ்சம் அவசரப்படணும், ஒரு சிபி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். ஒரு கீழே வரட்டும். ஏன்னா இப்ப நம்ம நினைக்கிறோம் பிரைஸ் அப்படியே வந்து இப்ப பிரைஸ் என்ன பண்ணுவோம், பிரைஸ் அப்படியே தொட்டு கீழே வந்து நினைக்கிறோம். பட் என்ன அர்த்தம், ஆல்ரெடி மொமெண்டம் அப்ல இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கேன், நான் வரையது மட்டும் நல்லா கவனிச்சு பாரு. இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் தான். ஓகேவா? ஓகேண்ணா. என்ன பண்றேன், இதுக்குள்ள நான் இது டெய்லி டைம், இது 4 hour டைம் ஃப்ரேம் வரையறேன். இது 4 hour எப்படி போயிருக்கும்னா, இப்படி வந்திருக்குமா? டெய்லி டைம் ஜூம் பண்ணி 4 எப்படி இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது என்றால், இப்ப டெய்லியோட ஹை இப்ப இருக்கு, சரியா? இப்ப இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இது புல்லிஷ் எக்ஸாம்பிள் போட்டு அது பேரிஷ் மறந்துரு. இப்ப பிரைஸ் வந்து இந்த இடத்தை உடைக்குது, கரெக்ட்டா? உடைக்கும் போது பார்த்தா நீ உனக்கு என்ன எப்படி தெரியும், 4 hour எப்படி தெரியும், இந்த ஹையை கலெக்ட் பண்ணிட்டு பிரைஸ் கீழே விழுறான்பான்னு தெரியும். உடனே என்ன பண்ணுவேன், அவங்க பிரைஸ் கீழே விழுறா ஷார்ட் பண்ணி யோசிப்பேன். பட் அது குட்டி ரிட்ரேஸ்மென்ட் தான். அது ஒரு லெவல தாண்ட திரும்பி மேல போவோம் பிரைஸ். அப்ப நீ இந்த இடத்துல ஒரு ட்ரேட பிளேஸ் பண்ணணும், அது ஹை ப்ராபபிலிட்டி. புரியுதா? இப்ப அதே மாதிரி இப்ப நம்ம இங்க என்ன பார்த்தோம், பார்த்தோமா, நீ பார்த்தனா பிரைஸ் என்ன இருக்கு, இந்த அப்மூல பிரைஸ் இப்ப இருக்கு. there is nothing but அந்த ரிட்ரேஸ்மென்ட் ஃபேஸ்ல இருக்கு. இப்ப இது கீழ வரும் பாத்திருக்கியா, அப்பதான் டெய்லி டைம் ஃப்ரேம் மேட்ச் ஆகும். அப்ப கீழ உழுவ ஆரம்பிக்கும் போது இதை பிடிக்கணும். லைக் இங்க கேப்சர் பண்ண தெரியுதா, A+ செட்டப். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு எஃப்இஜி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், பிரைஸ் கீழ வரா, இன்னும் கீழ வரும், இங்க பிடிக்கணும். ஆனா இதுக்காக நம்ம எவ்வளவு வெயிட் பண்ணணும், 1 2 3 4 5 6 ஒரு வாரம் ட்ரேடே இல்ல. ஆமாண்ணா, இதுதான் பேஷன்ஸ். புரியுதா? அதே மாதிரி சிஎஸ்டி ஃபார்ம் ஆச்சு, தெரியுதா? ஆமா ஆமா. சம்டைம் இப்ப நாம நினைப்போம் இது ஆல்ரெடி போயிருக்கு, ஒரு எஃப்இஜி வெயிட் பண்ணி நினைப்போம், ஒரு பெரிய எஃப்இஜி கொடுப்பான், என்ட்ரியே தர மாட்டான், ஒண்ணும் பண்ண முடியாது, போயிட்டே இருக்க வேண்டியதான். தட் இஸ் பார்ட் ஆஃப் தி கேம். சோ அப்ப நீ வந்து இல்லப்பா நான் 100 வாட்டி பார்த்துட்டேன், இந்த மாதிரி ஒரு மந்த்லி ஒரு தொட்டுட்டு ஒரு டெய்லி ஓபி ஃபார்ம் ஆன எடுக்கலாம்னு சொல்லி உனக்கு ஒரு பேக் டெஸ்ட் டேட்டா வந்துச்சுன்னா நீ எடுக்கணும், இங்க எடுக்கலாம், சரியா? பட் ஆக்சுவலி நான் இன்னொரு சொல்ல மறந்துட்டேன், நாங்க வந்து ஆக்சுவலி இது கூட வந்து இன்னொன்னு போட்டோம். என்ன போட்டோம்னா ட்ரேட் அவாய்ட் இருப்பதற்கா பேர் அப்சர்வேஷன்ல சம்டைம் என்ன பண்ணுவோம், நாங்க வந்து லைவ்ல கடமை எப்படி பேக் டெஸ்ட் பண்ண காமிக்கிறேன். ட்ரேட் மிஸ்டுன்னு ஒன்னு இருக்கும். ஓகே, அதையும் என்ன பண்ண அப்சர்வேஷன் எல்லாம் போடுவோம். அதாவது அந்த ட்ரேட் நடந்து முடிஞ்ச பிறகு அப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம்னு தோணிருக்கு எங்களுக்கு. கவனிக்காம விட்டுருப்போம், ஏன்னா யாரும் பர்ஃபெக்ட் கிடையாதுல்ல. அந்த அப்சர்வேஷன் இது நீ ஃபாலோ பண்ண, நீ அதாவது you just do the exercise in the I mean சண்டைக்கு போற வாருக்கு போற பிராக்டிஸ் செஷன்ல நீ வேர்வை சிந்து, சோ நீ பேட்டில் ஃபீல்ட்ல ரத்தம் சிந்த மாட்டே. அது மாதிரி தான் இந்த பேக் டெஸ்ட் நீ எவ்வளவு அடி வேணா வாங்க, எஸ்எல் அடி வாங்கி, ஒரு 100 எஸ்எல் வாங்குது உனக்கு 10 வின்னிங் நான் பரவாயில்ல, நீ அதை ரியல் டைம் பண்ணும்போது காப்பாத்து உள்ள ஒண்ணுதான். அவ்வளவுதான் அப்ஜெக்டிவ். புரிஞ்சா? இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண, நாளைக்கு வந்து நாளைக்கு நடந்துச்சு உங்களுக்கு லைவ் நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ற காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேண்ணா, அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும், சரியா? அவ்வளவுதான். செஷன் முடிச்சுக்கலாமா? அது 2 hours ஆச்சு. அதான் ரெக்கார்டிங் இருக்கு, நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப ஜஸ்ட் 1.5x ல வச்சு பாருங்க, புரியாத இடத்த நோட் பண்ணிக்கோங்க. திருப்பி கேட்கறா சொல்லுங்க, நான் சொல்லிட்டு இல்ல காலையில கேளுங்க சொல்லுவான். மோஸ்ட்லி சிம்பிளா தான் சொல்லி கொடுத்துருப்போம், பெருசா எதுவும் சொல்லல, சிம்பிள் தான், உங்களுக்கு தெரிஞ்சதா எல்லாமே. என்ன ஸ்ட்ரக்சர்டா ஆர்கனைஸ்டா கொண்டு போயிருப்பாங்க கார்த்தி, அவ்வளவுதான். ஆமா, ராஜா எல்லாம் முன்னாடி சொல்லிருப்பான், அத வந்து நான் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் சொல்லுவேன், அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு வந்து இந்த சிஸ்டமேட்டிக் பிடிக்கும். நான் எப்படி பண்றேன்னா வந்து ஒரு சிஸ்டம் நீ ஃபாலோ ஃப்ரேம் பண்ணிட்டா யாருமே அதை ஃபாலோ பண்ணிடலாம்.
டீச்சிங் நாளைக்கு நம்ம ஒரு டீச்சிங் பண்றோம்னு வச்சுக்கோ, ஒரு சைட் பிசினஸ், ஒரு ட்ரேடிங் சொல்லி தரோம், இப்போ ஷாம் சிஆர்டி ரோமியோ மாதிரி. அப்ப people will be more like towards this actually. ஏன்னா இப்போ நீ இருக்க இதை நீ ஒரு 5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணா உனக்கு இது புரிய வரும். பட் நான் ஒரு கோடு போட்டு இதை ஃபாலோ பண்ண ஒருத்தர் கொடுத்தான்னு கையில கொடுத்தான்னு வச்சுக்கேன், அவன் 2 மாசத்துல மாஸ்டர் ஆயிடுவான். அப்ப யார் அப்ப நிறைய பேர் இதை கத்து தான் வருவாங்க. கரெக்டா? இப்ப நாங்க ஆக்சுவலி கோர்ஸ் ஆரம்பிச்சோம்னு வச்சுக்க, இப்ப நிறைய கோர்ஸ் செல் பண்ணிடுவோம், நிறைய சம்பாதிக்க முடியும். பட் இட் ஷுட் பி எத்திக்கல். நாங்களே என்ன ப்ராஃபிட் பண்ணல, அப்புறம் எப்படி கோர்ஸ் செல் பண்ண முடியும்? கரெக்ட் தான். இப்ப நிறைய பேர் இப்ப நீங்க குரூப்ல போட்டுட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் உண்மையா ப்ராஃபிட் பண்ற யாருக்காச்சும் யாரோட ஒரிஜினல் இது கொடுத்துருக்காங்களா? இல்ல. அதாவது அவங்களோட ஒரிஜினல் அக்கௌண்டோட பேரு பர்ஃபெக்ட்டா இப்ப அந்த அக்கௌண்ட் நம்பர் சார் 236 முடியும், இந்த அக்கௌண்ட் நான் வந்து வாரம் வாரம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்க, ரொம்ப ஒரு 2-3 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. இப்ப ஷாமே கூட ஒரு காமிச்சது கிடையாது. ஆமாண்ணா. ஓகேவா? அவன் ஒரு ட்ரேட காமிப்பான், அது வின்னிங் ட்ரேட்ஸ். இப்ப நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு ட்ரேடிங் சைக்காலஜி, ஐ மீன் ட்ரேடிங்கோட ஸ்கேம். ஒரு ட்ரேட் என்ன பண்ணுவாங்க, இந்த பேஜ் ஓடு ஓகேவா? இப்ப என்னன்னா அவன் ஒரு குரூப் டீம் ஃபார்ம் பண்ணுவான். அந்த டீம்ல ஒரு 50 பேர், ஒரு 100 பேர் வச்சுக்கோ, 50 பேர் இங்க, 50 பேர். ஃபர்ஸ்ட் மாசம் ஃபுல்லா அந்த 50 பேரை பை பண்ணு சொல்லிட்டே இருப்பான். இவங்க செல் பண்ணு சொல்லிட்டே இருப்பான். கண்டிப்பா அந்த மந்த் ஒரு டோஜி ஃபார்ம் ஆகாட்டி ஏதோ டைரக்ஷன்ல மேல போயிருக்குன்னு வச்சுக்கோ, இவன் ஃபுல்லா ப்ராஃபிட், இவன் ஃபுல் லாஸ் ஆயிருப்பான். கரெக்டா? அப்ப இவங்களுக்கு எப்படி தெரிவாங்க, இந்த 50 பேருக்கு இந்த குரு ஆஹா இவன் செம்ம ப்ராஃபிட்டோட ஆள் சார், செம்மையா ப்ராஃபிட் மார்க்கெட் பண்ணிட்டான், ஒரு மாசம் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கோம்னு நினைப்பாங்க. ஓகேவா? இவங்களுக்கு இவன் ஃப்ராட் பையன் சொல்லிட்டு விட்டு போயிருவாங்க. ஓகேவா? இப்ப அடுத்த மாசம் என்ன பண்ணுவான், 50 பேர் 2 பிரிப்பான். 20 25 சேம். இவனுக்கு பை, இவனுக்கு செல்லு. புரியுதா? பட் இப்படியே பண்ண ஒரு 3 மாசம், இப்ப நான் 50 100ன்னு சொல்றேன், ஆவரேஜா பாத்தீங்கன்னா சில கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 200 300 400 500 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ லிட்டரலி பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி மந்த் பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசம் கூட டிராவல் பண்ணிருப்பாங்க. per month $100. அப்படி பாக்கும்போது நீ இதுலயே திரும்ப 10-20 லட்சம் சம்பாதிச்சிடலாம். நான் திருப்பி சொல்றேன், நிறைய பேர் நல்ல பசங்க இருக்காங்க, இல்ல நான் சொல்லல. எனக்கு ஆர்டோன்னு ஒருத்தர் தெரியும், அவர்லாம் பார்த்தா இஸ் a legendary trader. ஓகேவா? பட் நான் ஸ்டில் என்ன சொல்லுவேன்னா வந்து எல்லாத்துலயும் ஃபேக்ஸ் இருக்கு. அதனால யாரையும் நான் உனக்கு சொன்னா கூட அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கேன், அதை நான் வேஸ்ட் நினைக்கிறேன். இப்ப உனக்கு கன்சிஸ்டன்சி நான் காட்டணும், இப்ப நான் அக்கௌண்ட் கிளியர் பண்ணி காட்டணும் இதை ஃபாலோ பண்ணி. பட் என்னோட அப்ரோச் என்னன்னா, இதை ஃபாலோ பண்ண அக்கௌண்ட் கண்டிப்பா கிளியர் பண்ண நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்காது. அவ்வளவுதான். அதை பண்ண அந்த நம்பிக்கை இருந்தா பண்ணுங்க. இல்லாட்டி இதோட பெட்டரா உங்களுக்கு தோணுச்சு, எனக்கு கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஷோ இட் டு மீ. ஆக்சுவலி யூ கேன் அடாப்ட் இட். நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, நான் சொல்ற லாஜிக்கலா ரேஷனலா நீ அப்போஸ் பண்ணி எனக்கு அகைன்ஸ்ட் பண்ணி நெகட்டிவ் காமிச்சிட்டேன்னா I will damn sure follow yours. அவ்வளவுதான். No egos, nothing. End of the day we are trying to make money. அவ்வளவுதான். சரியா? சரி, மீட்டிங் முடிச்சுக்கலாமா? ஓகே. சரி, ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க, நான் என்னோட பேக் டெஸ்டும் நான் காமிக்கிறேன். சாரி மறந்துட்டேன். சரி, நான் இன்னைக்கு மதன் கொஞ்சம் காமிச்சான், பட் நீ ஒன்னு நாளைக்கு காமி, நம்ம நாளைக்கு பாப்போம். நாளைக்கு இது 6:30க்கு ஒரு மீட்டிங் போடுவோம், ஒரு ஷார்ட் மீட்டிங் போடுவோம். சரி, ஓகே. சரியா? சரி ஜி, நீங்க ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ஜி. பாப்போம். முடிஞ்சா அப்லோட் பண்ணிருங்க. ஓகே ஜி, பாத்துக்கலாம். ஓகே ஜி, பை ஜி, குட் நைட். பை கைஸ்.